மாலை வணக்கங்கள் இல்ல இரவு வணக்கங்களா? இரவு வணக்கம் தான் கரெக்ட். எனக்கு மட்டும் ஏன் பரணி காட்டவே இல்லைன்னு தெரியல. கோவஸ்ட்ல இருக்காருங்க. பரணி ஸ்பீக்கர்ல காட்டுறேன். அது எனக்கு தெரியல. அவர் மாய மந்திரமா இருக்கிறாரு, இன்விசிபிளா. சரி பரணி அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க. கேக்குதா பிரகாஷ்னா? கேக்குது தலைவா, சொல்லுங்க. பிரகாஷ்னா கேக்குதான்னு தெரியலையே. இல்ல கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது, ஆள் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. ஓகேண்ணா. பரணி ப்ரோ, ஸ்லீப்பிங் டாக்ஸ் எப்படி ப்ரோ இருந்தது? அப்டேட் சொல்லுங்க. கண்டிப்பா அப்டேட்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். யாஷோட டாக்ஸிக் அந்த படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 2K லவ் ஸ்டோரி புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, February 14th. சுசேந்திரன் ஃபிலிம். ஒரு நிமிஷம். ரெட்ரோவோட ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சூர்யா படம் May 1 படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வச்சு பார்த்தா வீர தீர சூரன் வந்து Jan 30, கூலி வந்து August 14 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மலையாளம் ஃபிலிம் ரொமான்ஸ், அதுக்கு புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படமும் February 14 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சிபி சத்யராஜாவோட 10 Hours அதோட ட்ரெய்லர் நாளைக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரிலீஸ் பண்றாரு. அதர்வா அதுக்கப்புறம் நிமிஷா நடிக்கிற டிஎன்ஏ அந்த படத்தோட டீசர் நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்றாங்க. மம்முட்டியோட டாமினிக் அந்த லேடிஸ் பஸ்ஸோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மம்முட்டி, கௌதம் வாசுதேவ் மேனன் தான் டைரக்டர். படம் Jan 23 வருது. எனக்கு ட்ரெய்லர் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. படத்துக்குமே வெயிட்டிங். மம்முட்டியோட ரீசன்ட் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இதுவுமே நான் ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எனக்கு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் அதோட டீசர் நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி டிராகன் படத்துல இருந்து கதற கதற சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு சில பார்ட்ஸ் எல்லாமே. புஷ்பா 2 அது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் Jan 11 ரிலீஸ் பண்ற போறதா நேற்று சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து Jan 17 புஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸு. வேற ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, இதுல ரெண்டு கரெக்ஷன் மட்டும். டிஎன்ஏ டீசர் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அது வந்து 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்டர் வந்துடுது, அதான் நாளைக்கு வரதா இருந்துச்சு, ஆனால் கிடையாது, அது நிப்பாட்டிட்டாங்க. அடுத்தது வந்து அந்த சாங் வந்து கதற கதற கிடையாது, விழித்துணையே. அவங்க கதற கதற ஒரு ப்ரோமோன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அப்படியா? டிராகன்ல. ஐயோ, ஆமா. ஆனா எனக்கு ப்ரோமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவர் ஹைப்பு. ப்ரோமோ பேரு கதற கதற, பாட்டோட பேரு விழித்துணையே. அடுத்தது என்ன? கூலி எல்லாமே ஒண்ணுமே ஒண்ணு சொல்லும்போது நம்ம அப்பையில இருந்து ஆழமாட்டதுல சொல்லிட்டு இருக்கேன். ஆகஸ்ட் தான் ரிலீஸ் ஆகும் ஜெயிலர். அப்புறம் ஜெயிலர் ரிலீஸ் ஆன மந்த்து சூப்பர் ஸ்டார் ஃபீல்டுக்கு வந்து 50வது வருஷத்தோட அந்த மந்த்து சொல்லிட்டு யாரும் நம்பல. இப்ப அதான் ஹிந்தில கிளாஸ் ஆகாதா? பிரகாஷ்னா கேக்குதா? தெரியல, அவர் போயிட்டார் போல. எது படம் கிளாஷ் ஆகாதுன்னு கேட்டீங்க? அது தெரியல. ஆகஸ்ட் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 15 ரிலீஸ். ஓகே, பாப்போம் எப்படின்னு சொல்லி. கிளாஷா இருந்தாலும் ரெண்டு நல்ல படம்னா பாப்பாங்கல்ல. கேக்குதா? கேக்குது. உங்களுக்கு போன் வந்துருச்சா என்னன்னு தெரியல. அதான் ஆமாமா, அவருக்கு போன் தான் வந்துருச்சு போல. சிரிக்கிறாரு. ஒண்ணும் வரல. அப்புறம் ஏன் டென்ஷன் ஆயிட்டாரா? நல்ல கருத்து இல்ல இல்லங்க, அப்படி இல்ல. ஃப்ளோ கட் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல, அப்படியே விட்டேன், அவ்வளவுதான். இது விடாமுயற்சியும் January 30ன்றாங்க, இதுவும் January 30ன்றாங்க. எப்படி? இல்ல, எனக்கு வீரதேசரும் January 30 வரும்னு நம்பிக்கை இல்லை, அதான் நான் போஸ்ட் பண்ணல. வீரதேசம் January 30 சொல்லிட்டு இருக்காங்க. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ படத்தை வேகமா பிப்ரவரிக்குள்ள ரிலீஸ் பண்ணணுங்கிற முயற்சி எடுத்துக்கு February 7 அந்த மாதிரி டேட்ல பிளான் பண்றாங்க போல இருக்கு. பட் January 30 சொல்லி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க.
எனக்கு அது வந்து உறுதியா நான் நம்பல. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காங்க 30ஆம் தேதி வரும்னு. பட் வேக வேகமா வேலை செஞ்சு இனிமேல் வந்து ஜி ப்ராஸ்ட் ஆர்ஆர் ஒர்க் வாங்கி படத்தோட டிஐ ஒர்க் அந்த ஒர்க் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு சென்சார் அனுப்பி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதனால பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு கெஸ்ட். இருந்தாலும் நாளைக்குள்ள அதோட கிளியர் கிடைச்சிரும், ஒரு நியூஸ் கிடைச்சிரும். ஆனா மாவீரன் சொன்னது கிட்டத்தட்ட உண்மைதான் போல இருக்கு. என்ன சொன்னாரு? இல்ல அவரு அப்டேட் சொல்லும்போது பரணி சொல்லும்போது யோசிச்சிருப்பாரு. யோசிச்சாரா இல்லையா? நீங்க சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ யோசிச்சீங்களா இல்லைங்களா? எதை பத்தி ப்ரோ? இல்ல போன வாட்டி ரெட்ரோ டீசர் வந்தப்பையும் பரணி வந்து அதை யோசிச்சு மறந்துட்டு அப்படி அப்புறமேட்டு இப்பயும் டேட் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்பாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தா அவர் அப்படியே பொறுமையா விட்டு மறந்து அதுக்கப்புறம் ஆமா ஆமா ரெட்ரோ டீசர் வந்துச்சு அப்படின்னு டக்கு 3வது அப்டேட் 4வது அப்டேட்டா சொல்லி விட்டார் நடுவில். சரி நீங்க நடுவில் உள்ள போடுவீங்கன்னு பார்த்தேன், அதுக்கிட்ட அவரே சொல்லிட்டாரு. அதை ரெட்ரோ ரிலீஸ் இன்னைக்கு வந்து டேட் மிகப்பெரிய நான் சொன்னேன். அப்டேட்டுங்கிறது சொன்னீங்க. யோசிச்சு 2வது அப்டேட் 3வது அப்டேட் சொல்லி 2K லவ் ஸ்டோரி அப்டேட்லாம் சொல்லிட்டு சொன்னீங்க. இன்னைக்கு மெயின் அப்டேட் டாக் ஆஃப் த டவுன் அதுதானே. ரெட்ரோ தானே நமக்கு மெயின். இன்னைக்கு இன்னைக்கு டாக் ஆஃப் த இல்ல டவுன் இன்னைக்கு அவரு டாக் ஆஃப் த டவுன் அதுதான். அவரோட ட்வீட்டை வரிசையா பார்த்துட்டு சொல்றாரு போல. ஆமா, நான் எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன். இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் ரெட்ரோ ரிலீஸ் டேட்டை விட இன்னொரு விஷயம் தான் வந்து ஹாட் டாபிக்கா இருக்கு. யாஸ் இல்ல இல்லைங்க. அதுதான் 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 அது என்ன நல்லா இருந்துச்சு டீசர் உங்களுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து அது ஆரம்பம். ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி டீசர்ல இருந்து இருந்துச்சு. ஆரம்பம். ஃபர்ஸ்ட் நான் அது மொத்தத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பேச வச்சுட்டாங்க. ஒரு ஃபீமேல் டைரக்டர் கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட் எதிர்பார்க்கல அப்படின்னு அதை பத்தி பேச வச்சுட்டாங்க ஹைலைட்டா. ப்ரோ எனக்கு ஒரு தோணுது அது தப்பா இருக்கும். அது ஒரு ஆடு மாதிரி இருந்துச்சு ப்ரோ, எல்லாம் போட்ட அதான் மாதிரியே. நானும் சொன்னேன், அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு நானும் சொன்னேன். நான் கூட எனக்கு அது என்ன பிடிக்கல எந்த ப்ரோ. ஆடுன்னு சொல்லல, எந்த ஆடுன்னு நான் சொல்லல, தெரிஞ்சிருப்போம். இல்ல நல்லா எனக்கும் கேமியோ பிடிக்கல. போட்டதை ஏன்னா போட்டு கேஜிஎஃப்க்கு வந்து என்னன்னா எப்படி ஒரு கிளிம்ஸ் கரெக்ட். கொடுத்தாங்க அவரோட பர்த்டேக்கு. அவரோட பர்த்டே டைம்ல அந்த கேஜிஎஃபோட கிளிம்ஸ் வந்து என்னன்னா லீக் ஆனாலும் அது செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சு. பட் இது என்னமோ சுத்தமாவே அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எனக்கு என்னடா இப்படி ஒரு கிளிம்ஸை கொடுத்துட்டாங்க, அதுவும் பர்த்டே அதுமா நல்லாவே இல்லையே, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வர்றது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவங்க எதை எடுக்கிறாங்களோ அதை தானே கொடுக்க முடியும். எனக்கு அதோட உங்களுக்கு டாமினிக் இன்னொரு நல்லா தடவை இருக்கு. கேஜிஎஃப் டீசரை ரிலீஸ் பண்ண முடியும். இல்லை ப்ரோ, டாமினிக் அதுக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. பட் அட்லீஸ்ட் அதில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இந்த படம் என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த மாதிரி படம்னு. அதுக்கு ஏதாவது வந்தோம்னா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்ன்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. டாமினிக் நல்லா இருந்துச்சு. டாமினிக் பாத்தீங்களா யாரும்? நான் பார்த்தேன் தலைவா, நல்லா இருக்கு, பார்த்தேன் நானும். ஜாலியா இருக்கு, பார்ப்போம். ஜிவிஎம் இஸ் பேக்னு வருது. எடிட்டிங் ஸ்டைல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆனா ஸ்டோரி அவங்க ஊரே போல, மலையாளம்ல யாரும் ஸ்டோரி பண்ணிருக்காங்க போல, தலைவன் ஸ்டோரி இல்ல. அதனால அவர் இந்த மாதிரி கதை வாங்கினா போதும், அப்படியே அமைதியா போய் டைரக்ட் பண்ணிட்டு அழகா வந்துருவாப்ல. இது எப்படி என்னன்னு பார்ப்போம். மேக்கிங் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜா பண்ணிடுவாரு ப்ரோ. அவருக்கு நல்லா வரும் ப்ரோ, நல்லா விஷுவலா நல்லா பண்ணுவாரு ப்ரோ. ஆனா மைண்ட் வாய்ஸ்ல பேசாம இருந்தா நல்லா இருக்கும். வரமாட்டாங்க. பிரசாந்த் மம்முட்டி ப்ரோ அழகா இருக்காரு. யார் ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருது? யார் ஸ்பீக்கர்ல இவ்வளவு சவுண்ட் வருது? பிரசாந்த் ப்ரோ உங்க மைக்ல ரொம்ப நாய்ஸா இருக்கு. பேசுறப்ப பேசுங்க, இல்லாட்டி அவர் போயிட்டாரு. ஓகே போயிட்டாரு, அவரே போயிட்டாரு. ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு பரணி ப்ரோ டாமினிக் டீசர் ட்ரைலர்? நான் தான் சொன்னேனே ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி. கண்டிப்பா இல்ல வந்து அவரோட விசுவல்ஸ் ரீசன் நம்ம விசுவல்ஸ் தான் மெயினா பேசுவோம், அது கேட்டு. இல்லை விஷுவல்ஸ் ஓகே. ஐ மீன் எனக்கு அவ்வளோ கிராண்டியராக ஒன்றும் தெரியல, சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆனால் கதையாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ட்ரெய்லர். ஸோ பார்ப்போம் அப்படின்னு. எனக்கு 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 உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு ட்ரைலர். எப்படின்னா வந்து எனக்கு வந்து கௌதம் மேனன் படம் வந்து பெரும்பாலும் கௌதம் மேனன் படம் மாதிரி இல்லாமல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதுதான் என்னோட இது. கிட்டத்தட்ட எப்படின்னு சொல்லணும்னா, இப்போ நேரிந்தால் படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வேட்டையாடி விளையாடலாம் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டுலேயும் இருக்கிற ஒரு ரானஸ் வந்து இதில் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கலர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல் தூவி விட்ட மாதிரியும், மென்மையா அதே இருக்கும். சமயத்தில் அவரோட ஸ்டைல் அப்படியே இருக்கும், மென்மையாகவும் இருக்கும். படம் எல்லாத்தையும் அதாவது மற்ற படங்கள் வந்து எல்லாரும் பார்க்க முடியுமா இல்லைன்னு கேட்டது, ஆனால் என்ன இருந்தாலும் எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். பொதுவான அந்த இந்த கமர்ஷியல் விரும்பிகளும் பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து மற்ற படங்கள் வந்து கமர்ஷியல் விரும்பிகள் பார்க்காம அது தெரியல ராவா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்பாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனாலே எனக்கு கௌதம் மேனன் படங்கள்ல என்ன இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும். அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு கௌதம் மேனன் பட சாயல் இல்லாமையே வந்து ஒரு கௌதம் மேனன் படம் அப்படிங்கிறப்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ட்ரெய்லர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து அதிகமான வந்து போலீஸ் ரோல் பண்ணியிருக்காங்க.
அதுல வந்து சரத்குமார், விஜயகாந்த், மம்முட்டி, கேப்டன் கேப்டன் சொல்லிட்டேன்னா மம்முட்டிலாம் பிரான்சைஸே அர்ஜுன், இவங்க பண்ணிருக்காருலண்ணே. 4 பேர். அதுல சொல்லியிருக்கேன். அதுல தான் மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே ரொம்ப ஹையஸ்ட் நம்பர் போலீஸ்னு சொல்லலாம். எத்தனை விதமான போலீஸ் அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ படங்கள் நடிச்சிட்டாரு. அத்தனை படங்கள்ல நிறையான போலீஸ் வேகம். அது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். ஒரே மாதிரி ரிப்பீட்டட் போலீஸ் ரோலே அவர் பண்ணது கிடையாது. இந்த ஒரே ஒரு சிபிஐ ஒரு இது மட்டும் இருக்கு, பிரான்சைஸ் மட்டும் சொல்லிக்கல நீங்க, அது மட்டும் தான் இருக்கு. மற்றபடி வந்து ஒரே மாதிரி அந்த சேதுராம என்னமோ வரும், அதுல சேதுராம ராஜா என்னமோ வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ரோல் மட்டும் தான் அவர் ரிப்பீட்டடா பண்ண. அதாவது அது வந்து அது சீக்வல் அப்படிங்கறனால அப்படி இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? மற்றபடி மற்ற எல்லா படமும் ரொம்ப டிஃப்ரெண்டான போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு. அது கௌதம் மேனன் படங்கள் அவர் நிறைய போலீஸ் படங்கள் எடுத்திருக்காரு. கௌதம் மேனனும் அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ரோல் எடுத்தால் ஒரே மாதிரி இருக்கும். அந்த வேறப்பா கிரப்பா 2 அந்த ஒரு இதாக ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இருக்கும். சலச்சது அன்பு இல்லைன்னு செழியனா இருக்குல்ல. இருக்கட்டும், சத்யதேவா இருக்கட்டும், இல்லை வந்து ராகவன் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் வித்தியாசமான போலீஸ் எடுக்கிறவர். ஒரே மாதிரி போலீஸாக எடுக்கிறவர் இவர். அவர் வித்தியாசமான போலீஸ்காரங்களை எடுக்கிறவர் அவர். 2 பேர் மிக்ஸ் ஆகிறப்ப இவர் வித்தியாசமான ஒரு இதாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த டாமினிக் ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து இன்னைக்கு வந்து 2 இது டாக்ஸிக் அந்த டீச்சர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் சொல்லலாம் அந்த ஃபீமேல் டேரக்டர் இப்படி எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறாங்க வேணா பேசலாம் அப்படி இப்படின்னு. பட் அந்த படம் வந்து ஒரு ரீச்சா இப்படி வேணா ரீச் ஆகலாம் தவிர பப்ளிக்கிட்ட அந்த வந்து இந்த கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுமா கேட்டால் கண்டிப்பாக கிரியேட் பண்ணாது. இது மாதிரிலாம் விட்டா அது ஒரு இது மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அவ்வளோதான், பார்த்துக்கலாம், படம் வந்தால் பார்த்துக்கலாம், ரிப்போர்ட் வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடும். பிரகாஷ் ப்ரோ நிறைய பேர் வந்து அதாவது கேம் சேஞ்சர் பயங்கரமா புக் ஆயிருக்கு ஆந்திரால ஆகுதுன்னு ட்விட் போட்டிருக்காங்க. உண்மையா இல்ல அதுவும் பப்ளிசிட்டி தானா? ரிப்போர்ட்லாம் பயங்கரமா வந்ததுன்னு ஒரு சிலர் போடுறாங்க. எங்க அண்ணன் யாராவது பேசுறீங்களா? இல்ல ப்ரோ அவர் பேசல. தலைவா நானும் அது அவர் பார்த்தேன். ஊரு ராம் சரண், அவர் ஊர்ல மினிமமாவே அவருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும்ல தலைவா. இல்லை என்ன கேட்டீங்க புரியல. கேம் சேஞ்சர் கேம் ஆந்திரால சேஞ்சர் நல்லா புக்கிங் போயிட்டு இருக்காமே, அது உண்மையான்னு கேட்டாப்ல. அதே மாதிரி இன்சைட் டாக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆந்திரால போகும்லங்க. ஏங்க ஆந்திரால கண்டிப்பாக போகும்ல. ஏன்னா அவங்க வந்து அவங்க ஸ்டார், அவங்க ஊர் ஸ்டார் படம். அங்கே இருக்க ஒரு முக்கியமான நடிகர்ல இப்போ ஒரு 10 நடிகர் இருக்காங்கன்னா 10 நடிகர்கள் டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர், யங் ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நடிகர். அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் இருக்க தானே செய்யும். ஏன்னா ஒன்று இப்போ இந்தியன் 2 மட்டும் வராமல் இன்னும் கொஞ்சம் கூட பயங்கரமாக அதிபயங்கரமாக கூட இருந்திருக்கும் அவங்களோட ஓப்பனிங். அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தான் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து அந்த அளவுக்கு புக்கிங் ஆரம்பிக்கல. ஏன்னா இன்னும் 4 டைம் இருக்குல்ல, 2 நாள் டைம் இருக்குல்ல. அது இருக்கு. நான் 3வது ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அதுக்கு பின்னாடி கூப்பிடவும் போயிட்டேன். என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னா, முக்கியமாக இன்னைக்கு எதிர்பார்த்த அந்த 3 இதில் வந்து ஒன்று வந்து டாக்ஸி டீசர் பிடிக்கலன்ட்டு, இன்னொன்று டாமினிக் வந்துருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுட்டேன். அடுத்து ரொம்ப எதிர்பார்த்த ரெட்ரோ அந்த ரிலீஸ் டேட்டு மே 1 சூப்பர் டேட்டு. ஏன்னா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யாவுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஸ் நாளில் வந்து கிடைக்குது, படம் கிடைக்குதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக அந்த 2 விசேஷம். ஒன்று சம்மர் ரிலீஸு, அப்புறம் வந்து ஏப்ரல் 10 ஏகே படம். அங்கிட்ட ஒரு 3 வாரத்தில் ஏகே படம், நல்ல சூர்யா படம். அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு வைப்பாக இருக்கலாங்கிற அளவுக்கு அது இருக்குது. சூர்யாவுக்கும் ஒரு பெஸ்ட் ரிலீஸ் டேட்டு, சம்மர் ரிலீஸ் டேட்டு. தொடர்ச்சியாக விடுமுறை இருக்க மாதிரி ஒரு டேட்டு. ஒரு நல்ல ஹைப் கொடுத்துருக்கு டீசரும். அதனால் அப்படியே இந்த ஃபுல் பாசிட்டிவோட மே 1 வரைக்கும் போகலாங்கிற மாதிரி அதுவும் இருக்கு. இந்த நல்லா 1 இருக்கு. மே இன்னைக்கு வந்து 1 எல்லாருமே போட்டுருக்காங்க, நல்லா இருந்துச்சுண்ணே அது. ப்ரோ இது போஸ்ட் பண்ணிட்டா அவ்வளவுதானே, இதுதான் கரெக்டா கம்பேக் இருக்கும் சூர்யாக்கு. இது ஏதாச்சும் போஸ்ட் பண்ணிட்டா கொஞ்சம் கஷ்டமாயிடும். இல்லை, நான் ஒன்று தான் நான் சொல்கிறது. 2-3 பேர் என் கமெண்ட்லேயும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, கோட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து போஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு. ஒன்று நான் வந்து ஃபுல் பாசிட்டிவ் வைப்லேயே போவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கணும். ஏன்னா வந்து பேட்டைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் இருந்துச்சு. அந்த பேட்டைங்கிறது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் வேல்யூ. அந்த சூப்பர் ஸ்டார் திரும்ப அந்த பழைய சூப்பர் ஸ்டார் பணையா அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துச்சு. விக்ரமுக்கு மகான் அப்படிதான் அவர் பல வருஷமா கெட்டப் மாற்றி போடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டாக் இருந்துச்சு. மகான் ஒரு கம்பேக் கொடுத்துச்சு. ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுத்துச்சு. அது மாதிரி நான் வந்து சூர்யாவுக்கு இப்போ இந்த நெகட்டிவ் சுற்றிட்டு இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் ஒரு மறைச்சி ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு படமா இந்த படத்தை பார்க்குறேன். ரெட்ரோவை இல்ல ராவணன் பாசிட்டிவ்லேயே இருப்போமே. ஒரு பேய் படமா நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. இந்த படம் அவரோட எதையுமே மாத்துச்சுல. பிரகாஷ் ப்ரோ ஏதோ நாளைக்கு கேம் சேஞ்சர் அன்பிரடிக்டபிள்னு ஒரு 9 PM ஏதோ போட்டிருக்கீங்க. அது அன்பிரடிக்டபிள்ங்கிறது அந்த ஒரு டீமோட பேர், ஒரு மியூசிக்கோட பேர். அது நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க ஒரு ட்ராக். ஓகே ஓகே. ஆனா தனுஷ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு தானே ப்ரோ ஜேடி. ஆமா, அது ஒவ்வொருத்தவங்களுக்கு கர்ணன் வந்துச்சு நினைக்கிறேன். அதே இதுல ஜேடி உல்டா ஆயிடுச்சு. நல்லா கர்ணன் இந்த டாப்ல இருந்தாரு,
இல்ல அது இல்ல நீங்க தனுஷ் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அவர் வந்து ஒரு ஹிட் படமோ அல்லது 2 ஹிட் படமோ குடுத்தாருன்னா, தொடர்ச்சியா ஒரு 2, 3 ஃபிளாப் குடுத்துருவாரு எப்பவுமே. நீங்க அவரோட ஃபிலிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ணன் குடுத்துட்டு அப்புறமேட்டு அது என்ன படம்? மாறன்னு ஒரு படம், அப்புறம் ஜெகமே சந்திரன் ஒரு படம், அப்புறம் பட்டாசுன்னு ஒரு படம். இப்படி கலவையா அவர் குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு படம் குடுப்பாரு. ஒரு நல்ல பயங்கரமா. அவர பொறுத்தவரைக்கும் ஒரு ஹிட்டு, ஒரு 2, 3 ஃபிளாப்பு, ஒரு பயங்கரமான ஒரு வசூலு அப்படி போற அவரு அதாவது எதுவுமே அதாவது இது மாரி போறப்ப அது மிகப்பெரிய அடியா வந்தாலும் அது மிகப்பெரிய தாக்கமா இருக்காது. ஏன்னா அவர் 3 படம் 4 படம் ரெகுலரா பண்றாரு. சூப்பரா போயிட்டே இருப்பாரு. அவர் ரூட் அதான். இது கார்த்தி படம் தான் டேட் சொல்லல. அது எப்படி பிப்ரவரியில வந்துரும்ல? வா வாத்தியாரா? வா வாத்தியாரா? ஆமா அது ஆமா. வராது டவுட். ரொம்ப ரொம்ப சந்தேகமே. கங்குவா தங்கலன் எஃபெக்டா ப்ரோ? சர்தார் 2 இந்த வருஷம் வந்துருமா ப்ரோ? அது வந்துரும். சர்தார் 2 அக்டோபர் ரிலீஸ் ஆகும். தீபாவளிக்கா ப்ரோ? அக்டோபர் ரிலீஸ் ஆகும். மேபி தீபாவளி அல்லது ஆயுத பூஜை இந்த 2 தேதியில ஒண்ணு. அக்டோபர் 1 அல்லது அக்டோபர் 20 அந்த தேதியில 2 தேதியில ஒண்ணு வரும். அது ஆக்சுவலா ரொம்ப நாளா ஒரு அப்டேட் 2019 வந்ததுன்னா ரிப்பீட் ஆகுமா? வரும். விஜய் படம் அஜித் படம் இல்ல இல்ல ரெண்டு பேர் விஜய் ரெண்டு படம் ரெண்டு ரெண்டு பேர் பேசுறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல ப்ரோ, விஜய் 2019 படம் பிகில் கேஜி வச்சே அந்த மாதிரி தளபதி 16 இது வருமான்னு கேக்குறேன். இல்ல அது தெரியல. அந்த அளவுக்கு கிளாஸுக்கா தெரியல. ஆனா அது வந்து படம் ரெடியா இருந்த வருஷம் அது சர்தார் 2 வந்துரும். வாவாதியார் சர்தார் எப்படின்னு தெரியல எனக்கு. ஒன்னும் வாவாதியார் பிப்ரவரி சர்தார் ரிலீஸ்னு ஒன்னும் கேள்விப்பட்டேன். தீபாவளிக்கு அக்டோபர்ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமா சர்தார் ஜப்பான் தானே. உனக்கு சர்தார் ஒண்ணுங்க யோசிக்கிறேன் நான். சர்தாரும் இந்த சாரி பிரின்ஸா? ஆமா. ஆமா ஆமா. பிரின்சர். இட்லி கடை வந்து இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல வருமோ? மே 1க்கும் ஏப்ரல் 10க்கும் நடுவுல. ஏப்ரல் 10 முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அது மார்ச் 28 போக வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 10 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 10 வந்தாலும் சூப்பர் டேட் தானே அது. 5 நாள் லீவ்ல ஏகப்பட்ட பேர் வரலாம்ல. நல்ல நல்ல டேட் தானே அது. பிரகாசனா, தக் லைஃப் அப்டேட் எதுவும் இருந்தா சொல்லுங்க. தக்லைஃப்ல அப்போதைக்கு அப்டேட்டே இல்லைங்க. மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அப்டேட் தான். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் படத்துக்கு ப்ரொமோஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு அப்டேட்ல ஃபுல் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு. மணிரத்னம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஃபுல் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். கமல் ஏஐ படிக்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்கிறாருன்னு தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் டீட்டெயில் ஆரம்பிப்பாங்க. அது லேட் ஆகும். அப்டேட் கிடைக்கிறதுக்கே லேட் ஆகும். ஒன்னே ஒன்று அப்டேட் அவங்க அடுத்த அப்டேட் வேணும்னா நம்ம இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அப்டேட் தான் சொல்லலாம். பிப்ரவரி 3 அப்டேட் வரும். அவ்வளோதான். பிப்ரவரி 3 ஒரு கிளிம்ஸ் டீசர் வரும். ஓகே அண்ணா, கமெண்ட் செக்ஷன்ல ஒரு அண்ணா கேட்டிருந்தாரு, அதான் கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. அது எல்லாத்துக்கும் தெரியுமா பிப்ரவரி 3 கண்டிப்பா ஒரு டீசர் கிளிம்ஸ் வரும்னு. ஆனா எனக்கு என்ன இப்போதான் ஸ்பெஷல் ப்ரோ? தெரியும் அதுல ரைட்டரா கமலோட பங்கு இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியும். இப்போதான் நான் ரொம்ப இப்ப வெயிட் பண்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரோ பிப்ரவரி 3 மணிரத்னம். என்ன? அன்னைக்கு எஸ்டிஆர் பர்த்டே ப்ரோ. பிப்ரவரி 3 தெரியாது. எஸ்டிஆர் பர்த்டே தெரியாதுங்களா? தெரியாது. என்ன போங்க. டாப்ல இருக்கிற ஒரு பிப்ரவரி 3-4 3 பேர் என்னன்னு அவ்வளவுதான் தெரியாதா? தெரியும். சரி விடுங்க. நமக்கு இல்ல எல்லா தெரியாது. நடிகர் பிறந்த நாளுமே மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. அப்படியே யாரு கேட்டாலும் தெரியும் அளவுக்கு மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. சினிட்டா ஆனந்தன் ப்ரோ நீங்க? ஜெயம் ரவி எப்போ ப்ரோ? ஜெயம் ரவி பிரகாஷ் ப்ரோ ரொம்ப முக்கியங்கிற ஏன்டா மாதிரி யாரோ ஒருத்தர் மேல என்ன ஷேர் பண்ணிருக்கு. ஏன்டா இல்ல யாரு என்ன அப்படின்றாரு. ஷேர் பண்ணி இப்பதானே ஒரு நல்ல இல்ல யாரும் மேல வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன இது டான்ஸ்ல ஆடுறாரும்ல. பிரகாஷ் ப்ரோ, சுரேஷ் சந்திரன் டான்ஸ் போடுறாரு ப்ரோ. துபாய் கிட்ட இருக்காரு 8 அவர் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சந்தோஷமா இருக்காரு. இல்ல அதான் பாக்குறேன். நீங்க ஏதாவது மீன் போட்டிருப்பீங்களா? வட சென்னை மீன் போடலையா? இரு ப்ரோ, வீடியோ இப்பதான் ப்ரோ வந்தது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தை அடிப்பாங்க. நீங்க மீன் போட்டீங்கன்னா போடல. வட சென்னை மீன் போட்டிருப்பீங்களா? வீடியோ இப்பதான் ப்ரோ பார்த்தேன் நான். ஏதோ பிரகாஷ் ப்ரோ, யார் ரிலீஸ் பண்ணா தெரியல. சரி பிரகாஷ் அண்ணா கேக்குதாண்ணா? கேக்குதுங்க பிரதர். அண்ணா 34 வந்திருக்கேன். 34 வந்திருக்கேன். இன்னும் 3 தான் வெயிட்டிங். சூப்பர் சூப்பர். அண்ணா கமெண்ட்ல ஒருத்தர் வந்துட்டு ஆக்டர் விஷாலோட டாப் 3 ஃபேவரட் மூவி உங்களை சொல்ல சொல்லியிருக்காப்ல. விஷாலா? இது என்கிட்ட சொல்றாரா தெரியலையே. சரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேவரட்டுங்கிறது திமுரு. எனக்கு அந்த பார்த்தப்பலாம் வேற லெவல். சண்டை கோழியும் திமுரும் இந்த ரெண்டும் பேக் டு பேக்கா வேற லெவல் சம்பவம். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா சண்டை கோழி திமுரு
தீராத விளையாட்டு போய் எனக்கு ரொம்ப தாமிரபரணி. ரொம்ப 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 அதான் ரொம்ப சொன்னேனே, அதெல்லாம் தாமிரபரணிலாம் ஃபேமிலி இது. ஆனா எனக்கு வந்து ரொம்ப தீராத விளையாட்டு பிளே சொன்னேன். தாமிரபரணியா இப்போ தீரா விளையாட்டுல யோசிச்சேன். தீரா விளையாட்டுல சொன்னேன். ஏன்னா தாமிரபரணி வந்து ஹரி ஸ்டைல் இரும்பு படம் திரை விட்டீங்களே. ஃபுல் இல்ல அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் வந்து அந்த இருங்க டாப் 3 அவரு வரைக்கும் போக தேவையில்ல. நான் வந்து சொல்லட்ட இருங்க. தீராத விளையாட்டு பிள்ளையே தாமிரபரணியா யோசிச்சேன். அது வந்து கரெக்டா தீரா விளையாட்டு பிள்ளை சொல்றதுதான் பெஸ்ட்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து விஷால வந்து அப்படி பாக்குறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு அந்த படமே மியூசிக்கு அந்த சீனு எல்லா சீனும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். சன் பிக்சர்ஸ் தயாரிச்சு ஒரு படம் சுமாரா போனுச்சு அந்த படம் தான். ஆனா சன் பிக்சர் நிறைய படம் அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பீரியட்ல சன் பிக்சர்ஸ் ப்ரொமோஷனையும் மீறி ரொம்ப சுமாரா போன படம் அது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச அண்டர் ரேட்டட் ஃபிலிம். ஒரு படத்தை தமிழ் சினிமால ஏதாவது ஒரு 10 படம் அண்டர் ரேட்டட் சொல்லுவோம்ல, அப்படி ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம் சொல்லலாம். அந்த படம் ஒரு செம்ம முரட்டு ஃபன்னா இருக்கும். எனக்கு முக்கியமா மௌலி டைலாக் அந்த டைலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல மௌலி எந்த படத்துல குடும்பம் பேசினா எனக்கு பிடிக்கும். அப்படின்னு வர அந்த படத்துல ஆமா அப்படி சொல்லக்கூடாது, நல்ல குடும்பம்னு சொல்லக்கூடாது, நல்ல குடும்பம் அந்த 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 ரேஞ்சில் சொல்லணும் பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படமே. எனக்கு விஷால் படத்துல அந்த 3 படம் சண்டைக்கோழி, திமிரு, தீரா விளையாட்டு பிள்ளை, அதுக்கப்புறம் தான் தாமிரபரணி எல்லாம். சூப்பர். என்கிட்டயும் கேட்டிருக்காரு பாண்டிய அவரு. நாடு ஆமா, நான் அதான் சொல்ல பாண்டிய நாடு வரேன். எனக்கு அதுல வந்துட்டு அது பாண்டிய நாடு. பாண்டி அதுக்கப்புறம் போலாம். இப்போ டாப் 5ல போறேன்னா அதுக்குள்ள பாண்டி நாடு போய்க்கலாம். நடிப்பு விஷால் தமிழ் நடிப்புக்கு போகலாம். சினிமாலேயே நான் பார்த்த பெஸ்ட் எலவேஷன் சீன்னா அது பாண்டிய நாடு கிளைமேக்ஸ் தான் வரும். அவரு அடிப்பார்ல அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைம் மரக்கட்டை பாண்டிய தூக்குறது, பயங்கரமா நாடும் அந்த வெக்கை நாவல் இல்ல அந்த மரக்கட்டை இன்ஸ்பைரேஷன். பிஜிஎம் தூக்குறது. இருக்கே டன் 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 பயங்கரமா இருக்கும். ஆமா, பாண்டிய நாடு மகேந்திரன் இல்ல ப்ரோ அதே மாதிரி அதுலயும் சரி பாயும்புலிலையும் சரி இமானோட ஒர்க்கு மொரட்ட ஒர்க்கு. விஷாலுக்கு செம்ம வந்து பிஜிஎம் போட்டு கொடுத்துருப்பாரு. தானனா 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 அப்படின்னு இந்த பாயும்புலியில போடுறதெல்லாம் வேற லெவல்ல போட்டு கொடுத்துருப்பாரு. அந்த படம் ஆமா வந்து கரெக்டா அந்த தனி ஒருவனுக்கு முன்னாடி மாட்டிக்கிச்சு. அண்ணா என்னண்ணா ஏன் ப்ரோ அந்த பயங்கரமா. படம் சரியா போகல? நல்லா இருந்துச்சு ஆனா அந்த படம். ஆகஸ்ட் இப்பவுமே டிவில 28 பார்த்தா நல்லா ஆகஸ்ட் இருக்கும். 28 தனி ஒருவன், செப்டம்பர் 5 வந்து பாயம்புலி ரிலீஸ் ஆச்சு. 1 வீக் தனி ஒருவன் வந்து அப்பதான் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பத்திக்க ஆரம்பிச்சிச்சு. முதல் நாள் கூட தனி ஒருவன் பத்திக்கல. அப்படியே 2 நாள் நல்ல டாக் வருது, ஈவினிங் ஷோ பிக்கப் ஆகுது, நைட் ஷோ பிக்கப் ஆகுது, அடுத்த நாள் பயங்கரமா போகுது. அப்படியே அடுத்த வீக்லாம் பயங்கரமா பீக்க ஆரம்பிச்சு தனி ஒருவன். அப்ப ரிலீஸ் ஆன படம் தான் இது. அதனால அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அண்ணா வந்துட்டு ரெண்டுமே அவரு செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கேட் அண்ட் மவுஸ் கேம். ஆமா உண்மையில அதுவுமே எனக்கு இப்ப பாண்டிய நாடு கூட எல்லாத்துக்கும் ஹிட்டு, பாயம்புலி ஹிட் ஆகுதுன்னு எனக்கு வருத்தம். கதைக்கதையுமே நல்லா இருக்கும் ப்ரோ. ஆமா, ஆனா எனக்கு வந்துட்டு துப்பறிவாளன் இஸ் மை ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். ஆமா எனக்கு சின்ன டவுட், ஏதுக்கு திடீர்னு விஷால் டாபிக் இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா இல்ல அவருக்கு? தெரியல, ஏன் திடீர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் கமெண்ட் வந்துட்டு செக்ஷன்ல அதனால தான். அவர் தானே சொன்னாரு, ஏதோ கமெண்ட் செக்ஷன்ல யாரோ கேட்டிருக்காங்க. ஆமா, ஓ எனக்கு வந்துட்டு இது பாண்டிய நாடு, சண்டைக்கோழி, துப்பறிவாளன் நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க், நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படம். எனக்கு ரொம்ப என் பூஜை கூட பக்கா கமர்ஷியல் படம் ப்ரோ. பூஜெல்லாம் பூஜை ஆமா, ஹரிப்படம். தாமிரபரணி பூஜையெல்லாம் இறங்கி அடிச்சிருப்பாரு. திடீர்னு விஷாலை பத்தி பேசிட்டோமே, நல்லா இருக்கேன். செல்லமேவும் ஓகே தானே? செல்லமேவும் ரொம்ப மோசம்லாம் இல்லைண்ணே. பாட்டெல்லாம் ஹாரிஸ் மாம்ஸ். இன்னைக்கு ஹாரிஸ் பர்த்டே வேற. பிரகாஷ் அண்ணா, ஹாரிஸோட அத சொல்லுங்க. அண்ணா ஹாரிஸ் பர்த்டேக்கு சொல்லுங்க. கண்டிப்பா பேசி ஆகணும்ண்ணே. நான் ஹாரிஸ் கண்ணி. நீங்க சொல்லுங்க ஹாரிஸோட டாப் 3 ஃபேவரட் ஆல்பமா சொல்லுங்க. ஹாரிஸ் இல்லாம சூர்யா இல்ல, 2 பேரும் மாற்றான் படத்துல வர சூர்யா மாதிரி. கரெக்டா? ஆமா மொரட்ட இது. ஆமா, ஆனா டாப் 3 ஃபேவரட் ஆல்பம்ஸ் எல்லாருமே சொல்லலாம். ஹாரிஸ்க்கு சொல்லுங்கண்ணா. நீங்க ஆரம்பிச்சிருங்க, நான் நான் ஆரம்பிச்சிட்டா? சொல்றேன். ஓகே, சூப்பர். நானே ஆரம்பிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நீங்க கரெக்டா ஒரு செட் வச்சிருப்பீங்க, அதை சொல்லிருங்க. ஓகே, எனக்கு வந்துட்டு உன்னாலே உன்னாலே 3rd பிளேஸ். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு வேட்டையாடு விளையாடு 2nd பிளேஸ். அப்புறம் வந்துட்டு வாரணம் ஆயிரம் 1st பிளேஸ். இது இல்லாம நிறைய இருக்கு. இப்போ டக்குன்னு முன்னா இதுதான். விஷால் ப்ரோ மின்னலை விட்டு மிஸ் பண்ணிட்டீங்க. ஆப்வியஸ்லி மின்னலாம் இருக்கு தலைவா. அடுத்ததெல்லாம் அப்படியே மின்னலே வரும். பட் வாரணம் ஆயிரம், வேட்டையாடு விளையாடு, வாரணம் ஆயிரம் ரொம்ப ஃபேவரட். இதுவும் ரொம்ப ஃபேவரட். உன்னாலே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். கழிச்சிருப்பாரு மனுஷன் உன்னாலையில. அப்படியே அடுத்து வாங்க ஓகே, ஆல்பம் என்டையர் ஆல்பமாவே ஒரு பட பாடல் மாதிரி ஒரு சாங் கூட எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லணும்னா அயன், மாற்றான், வாரணமாயிரம், இதுல ஒரு சாங் கூட எனக்கு ஆவரேஜா இருந்ததுல. எல்லாமே ஒரு 15 சாங் 3 படத்துலயும் சேர்ந்து ஒரு 16-17 வரும்னு நினைக்கிறேன். இருக்கும். எல்லாமே பிடிக்கும். சூப்பர். பரணி ப்ரோ. எனக்கு வந்து என்னன்னா அயன். சொல்லுங்க ப்ரோ, யார் சொல்ல போறீங்க சொல்லுங்க. எனக்கு அயன் வாரணம் ஆயிரம், எங்கேயும் காதல், மூணுமே. அயன், வாரணம் ஆயிரம், எங்கேயும் காதல். ஓகே, எங்கேயும் காதல். ஆமா சூப்பர். மனோஜ் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. எனக்கு வந்து வாரணம் ஆயிரம் ஃபர்ஸ்ட் படம் மின்னலே. சூப்பர். சரி, நான் வந்துடுறேன். நான் டாப் 1 நம்பர் 1 அப்படின்னு சொன்னா கஜினி. ஐயோ எனக்கு நம்பர் 1 கஜினி.
ஏன்னா வந்து அந்த கஜினில வந்து சுற்றுமொழி சுடுற பாட்டெல்லாம் வந்து வந்த புதுசுல அதெல்லாத்தையும் தாண்டி சுற்றுமொழி சுடுறதை வந்து நமக்கு எத்தனையோ ஆங்கல்ல இந்த விளம்பரமாவும் அப்படி இப்படியே பார்த்துருப்போம். லிரிக்ஸ் முத கொண்டு ஆமா ஆமா மனப்பாடமான பாட்டு. எவ்வளவு பெரிய நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு பாட்டு வந்து பாட்டாகவும் அது செட்டாகவும் நடனமாகவும் அதை விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுற விதமாகவும் லிரிக்ஸாகவும் எல்லா வகையிலையும் அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் கெமிஸ்ட்ரியாகவும் பக்காவாக ஒர்க் அவுட் ஆனது கஜினியில் வர அந்த ரங்கோலா பாட்டு. அப்படியே ஹாரிஸ் ராஜ் அப்படியே அந்த பல விஷயங்கள்ல அப்படியே கலந்து விட்டுருப்பாரு. அதுல வேற லெவல் சம்பவமா இருக்கும். அதனால கஜினி நம்பர் 1 எனக்கு ஃபர்ஸ்ட். ஆனா கஜினி பிஜிஎம்மும் அடுத்தது வந்து தெரிச்சிருப்பாரு. அதான் அது ஃபர்ஸ்ட். ஆமா அது எல்லாத்தையும் அடுத்து 2வது வேட்டையாடு விளையாடு ஆல்பம். நெருப்பே சிக்கி முக்கி நெருப்பே பாட்டுலாம் வெறும் ஆடியோ மட்டும் எத்தனை தடவை கேட்டிருப்பேன்னு ஹாரிஸ் ராஜுக்கே தெரிய அளவுக்கு கேட்டிருப்பேன். அந்த அளவுக்கு மொரட்டு. இந்த ஒரு ஏதாவது ஒரு ஹெட்செட் செக் பண்ணணும், இல்ல வந்து ஒரு புதுசா ஒரு ஊஃபர் வாங்குறோம், ஊஃபர் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த நெருப்பை சிக்கி முக்கி நெருப்பை பாட்டை போடலாம். லிரிக்ஸு அது ஹாரிஸ் ஜெயராஜும் தாமரையும் ஒரு மொரட்டு காம்போ. 2வது வேட்டையாளர் சொல்லியாச்சா. 3வது வந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. தி லெஜெண்ட் ஒன்னே ஒன்று சொல்லணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சே. 3வது சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? இல்ல அதெல்லாம் வேணாம். எனக்கு வந்து நான் வந்து என்னையே இருந்தாலும் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அஜித்துக்கு வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறப்ப நிறைய பேர் ரசிகர்கள் திட்டினாங்க, ஹாரிஸ் ராஜ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லையா, அப்படி இல்லையே, நீங்க வந்து எல்லாத்துக்கும் அப்படி போட்டுங்க, விஜய்க்கு துப்பாக்கி போட்டு கொடுத்தீங்களே, சூர்யாக்கு எத்தனையோ பிளாக் பஸ்டர் போட்டீங்களா, அஜித்துக்கு இத்தனை பாட்டை மட்டும் வெறும் போட்டு ரிலீஸ் ஆகுது, வெறும் ஆல்பம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு மட்டும் திட்டினாங்க. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா ஒரு கம்ப்ளீட் ஆல்பம், அஜித்துக்கு ஒரு கம்ப்ளீட் ஆல்பம் கொடுத்தது வந்து அந்த என்னைய இருந்தாலும் விசுவாசமும் நான் சொல்லுவேன். விசுவாசம் வந்து இமானு, என்னைய இருந்தாலும் ஹாரிஸ் ராஜ். ஒரு கம்ப்ளீட் ஆல்பம் பக்கா. அந்த ஒரு பாட்டுல எந்த பாட்டுமே வந்து இந்த படத்துல சுமார் இல்லப்பா, எந்த பாட்டுமே சுமார் ரேஞ்சுக்கே இல்லை, எல்லாமே வேற லெவல் பாட்டு அப்படின்னா இந்த மூணு படம். நான் இந்த கஜினி, வேட்டையாடு விளையாடு, எண்ணெய் இருந்தால் இல்லை எத்தனை தடவை நான் இந்த எண்ணெய் இருந்தால் கடவுத்து கஜான ஒரு பாட்டு வரும், மேடை நாடகம் மாதிரி வரும். அந்த பாட்டுல ரிலீஸ் ஆன சமயத்துல இன்னும் பாதி பாட்டு தான் டிவியில போடுறாங்க. கல்யாண சமையல் சாதம் அதில் மிக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. எனக்கு வந்து அது வேற மாதிரி இருக்கும். கடவுத் கஜா சாங் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். எத்தனை பேர் அந்த பாட்டு ஃபுல்லா கேட்டிருப்பான்னு தெரியல. நான் ஆடியோவா அத்தனை தடவை கேட்டேன். என்ன இருந்தாலும் வேற அதே மாதிரி சின்மை அந்த ஆமா அதேதான் எத்தனை நீ எனக்கு வேணுமடி தங்கமே தங்கம் தங்கம், அதெல்லாம் வேற லெவலு. அடுத்து வந்து இன்னொரு பாட்டு சொல்ல வந்தேன், உனக்கென வேலை சொல்ல அந்த இந்த பாட்டு இந்த வெர்ஷன், இது சின்மை வெர்ஷன். பாட்டை கேட்கலாம். ஆமா சின்மை வெர்ஷன் அனுஷ்காக்கு வர பாட்டு, அது என்ன லிரிக்ஸ், என்ன டியூனு, என்ன குரல், வேற லெவல் பர்சன்டேஜ். அஜித்தை வந்து ரியல் லைஃப்ல அந்த இதை பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த இடத்துல மட்டும் சத்யதேவ் தெரியாது, அஜித்தா தெரியும். வேற லெவல்ல இருக்கும் எனக்கு அந்த ஆல்பமே. அதனால எனக்கு இந்த 3 ஆல்பம் நம்ம சொல்லிடுறேன். இன்னும் நிறைய இருக்கு. அண்டர் ரேட்டட் ஆல்பம்னு ஒன்று இருக்கு, அது சத்தியம் அண்டர் ரேட்டட் ஆல்பம். அதாவது எனக்கு வந்து அதே ஓப்பனிங் சாங்லாம் விட்டுருங்க, மெயின் நம்ம சாங் வரும் பால் பப்பாளி. பால் பப்பாளி சாங்லாம் வந்து அதுக்கு போறீங்க, வேற சாங் வரும், எத்தனையோ இருக்கு. நான் சொல்றேன் சத்தியம்ல எத்தனையோ பாட்டு இருக்கு, அந்த எல்லா பாட்டும் நல்ல பாட்டு தான். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி நான் அதே டோன்ல ஹாரிஸ் ஜெயராஜ் டோன் மாதிரி இல்லாம இறங்கி குத்துன சாங் வந்து பால் பப்பாளி சாங். எனக்கு வந்து நடுவுல லிரிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பயங்கரமா இருக்கும், ஃபன்னா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஹாரிஸ் ராஜ்ல அதுக்கு மெயினான இன்னொரு ஆல்பம் ஒன்று இருக்கு, அது என்ன கோ ஆல்பம். பட் அதெல்லாம் அடுத்தது போய்க்குவோம். அப்படி இந்த மெயின்ஸ்ல வர்றதுனால மணமகன் விட்டு அப்படி பார்த்தா நண்பன் சேர்க்கணும். அப்படி பார்த்தா மணமகன் சேர்க்கிறோட நண்பன் பெஸ்ட் ஆல்பம். துப்பாக்கி வேற இருக்கு. பிரகாஷ் நான் நண்பன் சொல்லலாம்னு இருந்தேன், யாருமே சொல்லலன்னு சொல்லிட்டீங்க. நான் இந்த ஆல்பம் மறந்துட்டேன், ஏன் தப்பு நான் எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல. நான் இதை மட்டும் ஆட் பண்ணிடுறேன். எனக்கு வந்துட்டு அருள் ஆல்பம் உயிர், விக்ரம் கே எஸ் ரவிக்குமார் அந்த ஹரியோட அருள் ஆல்பம். நான் புண்ணாக்குனான அதுல ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டை நான் கேட்காத அவ்வளவு வாட்டி நான் கேட்டிருக்கேன். ஆமா அவ்வளவு வாட்டி கேட்டிருக்கேன். நிறைய பேர் ஹாரிஸ் கிட்டத்தட்ட கிழக்கு மேல ஏர்மன் போட்ட மாதிரி இருக்கும் அந்த பாட்டு வந்து அப்படி இருக்கும், ஒரு வைபான சாங் அது. ஆமா நான் வந்து எல்லாரும் எனக்கு ஒண்ணு கே எஸ் ரவிக்குமார் டேரக்டரா மட்டும் பிடிக்காம நடிகராவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப கே எஸ் ரவிக்குமார் டேரக்டர் தாண்டி எனக்கு நடிகரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா டேரக்டர்ல சில பேர் மட்டும் தான் அந்த பண்ணு முரட்டாலுமே பண்ணுவாங்க நடிகரா. சுந்தரராஜ், சுந்தரராஜ், மணிவண்ணன், கே எஸ் ரவிக்குமார், இந்த 3 பேரும் தரகம். 3 பேரும் டேரக்டர் சொன்னா யாரும் நம்ப முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நடிகருக்காகவே பிறந்தவங்க மாதிரி இருப்பாங்க 3 பேரும். ஆர் சுந்தரராஜனோட அந்த சேட்டையும் இருக்கும், அப்படி அதே மாதிரிதான் கே எஸ் ரவிக்குமார் இருக்கு, முரட்டு அலும்பு. ஆனா எல்லாரும் ஹாரிஸ் அதுல அந்த அப்புறம் ஹாரிஸ் ஜீவா பத்திலாம் பேசுவாங்க. ஹாரிஸ் ஹரி ஒரு முரட்டு காம்போங்க. கோவில் சாமி அருள் பிச்சிருப்பாரு, நானும் அதான் சொல்லலாம். அந்த 3 ஆல்பமும்
விஷால் ப்ரோ நானும் அதான் சொல்லலாம்னு நினைச்சேன். அவருடைய பாட்டு மாதிரியே இல்லாம இருக்கிற பாட்டுனா சாமியும் கோவிலும் சொல்லலாம். அது இல்லாம வந்துட்டு ஆமா துப்பாக்கி சூப்பரா இருக்கும். என்னையா இருந்தாலும் அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வருவார்ல, அப்போ ஒரு சாங் போடுவாங்கல்ல, அந்த 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 என்ன கொள்ளை கொன்ற ஆளும் இல்லை அந்த பாட்டு தானே அவன் வீடுகள் பார்த்து. சாமி தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க கடைசியில சொல்லிட்டீங்க. சாமி வந்து ஆமா. சான்ஸ் அவரோட பாட்டு ஜோன்லயே இருக்காங்க. இல்லைங்க, எனக்கு அதே மாதிரி எல்லாருமே நண்பன் சொல்லாத எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நண்பன்லாம் வந்து ப்ரோ இல்ல இல்ல எப்படின்னா மனோஜ்குமார் ப்ரோ ஹாரிஸ் பதற ஜெயராஜ் வந்து போறாரு. அவர் அதைத்தான் சொன்னாரு. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆமா அதனால ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாங் எல்லாம் கேட்டு எனக்கு நான் வந்து 2-3 சாங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி. அஸ்கலஸ்கா நண்பன் போல அந்த பாட்டு friend. ஏங்க மெயினா எனக்கு வந்து படத்துலயே வந்து ரொம்ப 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 ஃபேவரட் அஸ்கிலஸ்கா தாங்க. அஸ்கிலஸ்கா மாதிரி ஒரு ஆமா. விஜய்க்கு வந்து ஒரு பாட்டு நான் வந்து எந்த பீரியட்லயுமே வந்து துப்பாக்கியில வந்து அந்த அண்டார்டிகா பாட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த அஸ்கிலஸ்கா பாட்டு மாதிரி ஒரு விஷுவல் இருக்குல்ல, அந்த விஷுவல் சரி லிரிக்ஸ் சரி அந்த பிரசன்டேஜ் விஜய் வந்து அவ்வளோ அழகா காமிக்கிறது இருக்குல்ல. ஏன்னா நான் வந்து ஒரு எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு ஹீரோக்களை டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் இருந்து அழகா காமிக்கிற ஒரு விஷயம் இருக்கும். கௌதம் மேனன் ஒரு ஹீரோக்களை அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு மாதிரி காமிப்பாரு, சங்கர் ஒரு மாதிரி காமிப்பாரு. ஆனா வந்து விஜய் வந்து இதுவரைக்கும் பார்த்துறாத ஒரு விஜய் அழகான ஒரு விஜய்னு வச்சுங்களேன். அதை 3-4 படங்களை நீங்க பார்க்கலாம். காவலன்ல பார்க்கலாம். அதை காவலன்ல வந்து அந்த ஒரு பாட்டு வரும். அந்த என்ன பாட்டு டக்குன்னு பாட்டு நான் பாடலையா, ஐயோ அசிங்கப்பட்ட போன்ல பேசிட்டு இந்த போன் தேடிக்கிட்டு யாரது அந்த பாட்டுல நீங்க விஜய் வந்து விஜயோட அழகை முழுக்க பார்க்கலாம். விஜய் வந்து அந்த இன்னசென்ஸ், விஜய்க்கு வந்து எப்பவுமே அந்த இன்னசென்ஸ் லுக் இருந்துச்சுன்னா முரட்டு அழகா இருக்கும். அப்படி வந்து ரொம்ப அழகா இருந்த பாட்டு வந்து அந்த யாரது பாட்டு காவலன். நான்லாம் வந்து அந்த பாட்டை இப்ப டக்குனு அந்த பாட்டு ஞாபகம் வரல, ஆனா அந்த பாட்டு எத்தனை தடவை கேட்டிருக்கோம். அதே மாதிரி நினைத்தேன் வந்தாயில ஒரு அழகு இருக்கும். நினைத்தேன் வந்தாய் அந்த காவலன் அழகு. அதுக்கப்புறம் பயங்கரமா ஒரு பீக்கை கொண்டு வந்து நிப்பாட்டினது நண்பன் அந்த அஸ்கிலஸ்கா பாட்டுல முரட்டு அலும்பா இருக்கும். அந்த மேக்கிங் சாங் மேக்கிங் லிரிக்ஸ் எனக்கு வந்து அந்த ராஜா கிட்ட போட்டு லிரிக்ஸ் வரும்ல, அதெல்லாம் வேற லெவல் பிடிக்கும் எனக்கு பாட்டு. நண்பன் அதனால ஹாரிஸ் ஜெயராஜோட ஒரு என்ன சொல்றேன், ஒரு மிஸ் ஆன லிஸ்ட்ல சொல்லணும்னா அதுதான் உண்மையாலுமே அண்டர் ரேட்டட் ஆல்பம். அதுதான் பயங்கரமான ஆல்பம். அதே நண்பன்ல அந்த வைப் மெட்டீரியல்னா இந்த ஒல்லி பெல்லி சாங் தான். ஒல்லி பெல்லி சாங் பயங்கர வைப் மெட்டீரியல். நைட்ல சில்லாக்ஸ்னு ஒரு சன் மியூசிக்ல ஒரு நைட்டு 11 மணிக்கு மேல போடுவாங்க. சில்லாக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அந்த அந்த இருக்கானா இல்லையானா பாட்டு இல்லாம அந்த பாட்டு வர, அதுவும் சரி வேலாயுதத்துல வர சில்லாக்ஸ் சாங் இருக்கும். இந்த 2 சாங் வராம அந்த நைட் சில்லாக்ஸ் முடியாது. நமக்கு ஒரு வைப் சாங் கேட்கணும், நைட்டுக்கு 11 மணிக்கு மேல ஒரு முரட்டு அரும்பு சாங் பார்க்கணும், அந்த 2 சாங் தான். வீடியோ சாங்கா பாப்பீங்களா? நீங்க சில்லாக்ஸ் ஆக இழுத்ததால சொல்றேன். ஹீரோயினை யாரும் அப்படி வர்ணிச்சு பாடியிருக்க மாட்டாங்க. நாட்டு கட்ட டவுன் கட்ட இந்த பேர வர்ணிச்சு பாடுறாங்க. அதுதாங்க விஜய் ஆண்டனி ஸ்பெஷல். அவருக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருப்பார் ரைட்டர், பாடலாசிரியர் எழுதுவாரு, வேற மாதிரி எழுதுவாரு. அந்த பாட்டு டிசியும் படத்துலயே வரும்ல உங்களுக்கு பாட்டு. அப்புறம் அண்ணா கமெண்ட்ல வந்துட்டு ஒருத்தர் புவன் கிட்ட நெருங்கி வாடி, அது ஐட்டம் சாங் ப்ரோ. இது வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொமான்ஸ் சாங். அதுக்கு வராருல, அதுக்கு எப்படி ஒரு லிரிக் நாட்டு கட்ட டவுன் கட்ட செம்மையா இருக்கு அது சொல்லும் போது. அவர் பாட்டு கமெண்ட்ல ஒருத்தர் வந்துட்டு பச்சைக்கிளி முத்துச்சரம் சொல்லியிருக்காரு, நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுவும் சூப்பர் ஆல்பம் பச்சைக்கிளி முத்துச்சரம் ஆல்பமா ஓகே. ஆனா ஆல்பமா சேருமான்னு தெரியல. நிறைய பேர் ஃபுல் ஆல்பம் கேட்டிருப்பாங்க தெரியல. பச்சைக்கிளி முத்துச்சரம்லாம் ரொம்ப நான் 2 பாட்டு கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். அது 12B ரொம்ப அண்டர் ரேட்டட். பார்ட் 12Bலயும் எல்லா பாட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சரி சாங்குக்கு வந்துட்டோம், அப்படியே சொல்லுங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் பெஸ்ட் பிஜிஎம் 2 சொல்லணும், 3 கூட சொல்லக்கூடாது. பிஜிஎம் ஒர்க்லயே பெஸ்ட் பிஜிஎம் 2 சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து துப்பாக்கி இல்லாம கிராஸ் பண்ணவே முடியாது. அது இல்லாம சொல்லணும்னா நீங்க கஜினி நீங்க சொல்லிட்டீங்க. துப்பாக்கி இல்லாம நான் சொல்றேன் லிஸ்ட். நான் அண்டர் ரேட்டட் ஒன்று சொல்றேன். பெஸ்ட் பிஜிஎம்னா ஸ்பைடர் சொல்லுவேன். இவர் மகேஷ் பாபு பிஜிஎம் பயங்கரமா இருக்கும், சொடல பிஜிஎம் பயங்கரமா இருக்கும். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வேற லெவல் ஹிட்டுங்க அது. வேற லெவல் ஹிட். எனக்கு அன்னியன் தான். அன்னியன் பிஜிஎம் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிஜிஎம். பயங்கரமா அது ஃபுல்லா அந்த படமாவே ஆர்ஆராவே செம்மையான ஒர்க். ரொம்ப அதுவும் இந்த நரகத்தை அனிமேஷன் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அப்பெல்லாம் ஒண்ணு போட்டிருப்பாரு ஒரு மாதிரி பிரகாஷ் பாஸ் சாங்ல ரொம்ப நேரமா கையை தூக்கிட்டு இருக்காரு. பிரகாஷ் பாஸ் தாம்தூம் எனக்கு தாம்தூம் அயன் என்ன இருந்தோம் தாம்தூம் விட்டு பாருங்க. ஆல்பம்ல பாருங்க, உண்மையாலுமே சொல்றேன். ஆல்பம்ல தாம்தூம் விட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம். ரொம்ப நம்ம ஆச்சரியமா இருக்கு. யாராவது சொல்லுவாங்க ஆமா ஐயோ ஒரு முரட்டு ஆல்பம்.
பிரகாஷ் ப்ரோ அந்த தாம் பப்பு தும்ல ஒரு சாங் முரட்டு சூப்பரா ஆல்பம் இருக்கும். படத்துலயே இருக்காது. படத்துலயே வராத சாங் ஒண்ணு இருக்கு தாம் தும்ல, உய்யாலாலோ உய்யாலாலோன்னு ஒரு பாட்டு, அண்ணே நீ மொரட்டு தானே சாங். பாடுற நீங்க கேட்டுக்கிறேன் ப்ரோ. அது MP3ல இருக்கும் அது பாட்டு. ஓகே நல்லா இருக்கும். மொரட்டு சாங். ஐயோ அதெல்லாம் விட்டுருங்க. அந்த உய்யாலாலோ பாட்டு எல்லாம் இருக்கு, ஏன்டா ஆல்பத்துல வைக்கலன்னு சொல்லி கொலை பண்ணிடலாங்கிற அளவுக்கு இருக்கும். மொரட்டு பாட்டு அது. அது இன்னமும் சரி. எனக்கு வந்து ஆரம்ப படத்துல வந்து அடராம அரகிருஷ்ணா ஒரு பாட்டு ஒன்று, அது ஆல்பம் வைக்கல யுவன் சங்கர் ராஜா மொரட்டு போவோம். எப்படியாவது பேசி விஷ்ணு ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி அந்த பாட்டை வச்சிருக்கலாமே தோணும். ரொம்ப கற்பனை பண்ணி அந்த பாட்டு யாருக்கு வரப்போதா, அஜித்துக்கு வரப்போது, ஆரியாக்கு வரப்போது, அஜித்துக்கு வரப்போது, ஆரியாக்கு வரப்போது. கடைசியில் பார்த்தா படத்துல ஒருத்தனுக்கு வரல. அது எல்லாத்தையும் தாண்டி வெறுப்பானதுன்னா தாம் தும் தான். அதுக்கு முன்னாடி இந்த உய்யாலால சாங் இல்லாம நான் கேட்காத நாளே இல்லை அந்த பீரியட்ல. உங்களுக்கு அதுல வேற என்ன ப்ரோ, அந்த பப்பு சாங் நல்லா இருக்கும்ல ப்ரோ, அந்த பப்ல வரும் எதுங்க அந்த பப்பு தாம் தும்லையா? ஆமா அந்த சாங் சொல்றேன். ஆமா செம சாங் ப்ரோ. அது இல்ல ப்ரோ, நான் சொல்றது பப்புல அவன் வெளிநாட்டு போயிட்டு ஹாரிஸ் இல்ல ப்ரோ, அந்த சாங் அப்படியே அந்த ஓ நானே அது கேட்கும் போதே போதை ஏற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு. அதுவும் நம்ம ஹாரிஸ் ஏதோ சரக்கு போட்டு வாசி தள்ளி இருப்பாரு. அந்த அந்த பாட்டு ஹெட்செட்ல கேட்டு பாருங்க, கும்முன்னு இருக்கும். நீங்க வந்து யாரோ மனதிலே சொல்றாங்க, யாரோ அது இல்ல ப்ரோ, அது இல்லண்ணே இந்த அந்த கிளப்லண்ணே அந்த கிளப் போவோம் பப்புல அவர் வெளிநாட்டு போவார்ல, வெளிநாட்டு போயிட்டு ப்ரோ அந்த அந்த பொண்ணை சாவடிப்பாரு. அந்த சாங் அப்புறம் தான் கொன்றுவாங்க பப்புல ஒரு அது வரும். அது சொல்ற திக்கு 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 திக்குன்னு அது வரும், அது சொல்றாரு அவரு. ஆமா ப்ரோ அதுதான் ப்ரோ. இவ்வளவு நேரம் நான் பாடினேன் கேட்கவே இல்லையா? அதுதான் பாடினேன். பாடுனீங்களா? எல்லாரும் ஒரு ஆல்பத்தை விட்டுட்டீங்க. சாமி பிஜிஎம் யாருமே சொல்லல. அநேகன் இந்த ஆல்பத்தை விட்டுட்டீங்க, அந்த ஆல்பத்தை விட்டுட்டீங்க, இந்த ஆல்பத்தை விட்டு ஒட்டுமொத்த ஆல்பம் சொல்லுவேன். அதுதான் ஹாரிஸோட பேசல. ஏன்னா முன்னாடி வந்து நீங்க வந்து உண்மையில ஆல்பம் கிட்டு கொடுக்கறதுனா அப்போ வந்து ஹாரிஸ் ராஜ் தான். அதுக்கப்புறம் வந்து உள்ளம் கேக்குமே. இல்ல இப்ப நம்ம யாரும் உள்ளம் கேக்குமே பீமாவையே சொல்லல. பீமா இருக்கு இல்ல. இவ்வளவு தூரம் வினோத் சொன்னதுக்கு அப்புறம் தாம் தும்மே ஞாபகம் வருது. அவர் சொன்னார்ல உள்ளம் கேக்குமே சொன்னாரே, அந்த மலை அதெல்லாம் கேளுங்க, அப்படியே எங்கேயோ மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆமா லேசா சரி பரணி கேட்கணும் ஃபர்ஸ்ட். பரணி சொல்லுங்க தலைவா, இந்த பாட்டுலாம் இருக்குல்ல ஹாரிஸ் ராஜ் ஆல்பம்லாம் தெரியுமா? ஏதாவது சொல்லுங்க நீங்க. ஆமா ஹாரிஸ் ராஜ் யாருன்னு கேட்பாரு. ஆமா ஹாரிஸ் ராஜ் யாருன்னு கேட்பாரு. நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணி இதை சொல்ல சொன்னாரு. அவருக்கு பிடிச்ச பாட்டம் சுதர்ஷன் சொல்லி 3 ஆல்பம், வாரணம் ஆயிரம், காக்க காக்க, அதுக்கப்புறம் அன்னியன், இது 3 சொல்ல சொன்னாரு. எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் தெரியுமான்னு கேட்டீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் மனசுல வச்சுக்காம ஆன்சர் பண்றேன். எனக்கு வந்து பிடிச்ச 3 ஆல்பம் அயன், எங்கேயும் காதல், 2ஆம் உலகம், ஸ்பெஷல் மென்ஷன் அநேகன். பிஜிஎம்ல வந்து துப்பாக்கி, அயன், அவ்வளவுதான். சூப்பர். கங்காமாரின்னா அவரோட சாங் தான் என்னால நம்பவே முடியல. அதை விட ரோஜா கடலே அந்த பாட்டு நீங்க ஹெட்செட்ல கேட்கும் போது அப்படியே 3D சவுண்டிங் சூப்பரா அப்படியே. இல்ல மாதிரனோட சொன்னார்ல, அது டங்காமாரி பாட்டு இருக்குல்ல. நான் சொல்றேன் இந்த மாதிரி டங்காமாரி பாட்டு உண்மையாலே ஒரு ரோகேஷ் ஸ்டைல் அது. ஹாரிஸ் போட்டாரா அப்ப எல்லாத்தையும் டவுட். ஆனா உன்னை யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு சாங்குக்கு பீட்டை பாருங்களேன். ஒரு அதாவது குத்து சாங்க்கு போறது, குத்து பாட்டு டப்பு 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 போட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க தங்காமாரி பாட்டு போட்டீங்க, ஒரு அதுல வெரைட்டி இருக்கும். அதை கேட்டீங்கன்னா அதுலயே அந்த மியூசிக் நிறைய 4-5 வெரைட்டி போகும். பயங்கரமா போவார். இந்த சரணத்துக்கு ஒண்ணு, பயங்கரமா போவார். பிரகாஷ் ப்ரோ ராகேஷ் ஆலமடோல் மேனர் அவர் தானே ப்ரோ? ஆமா அவருதான் டங்காமாரி, அவர் தான் ஆல்மடோல்மா. இப்ப கூட ரோகேஷ் இப்ப கூட ஒண்ணு எழுதிருக்காருங்க அந்த இதுல பாட்டு வந்து. ஆனா அது கூட இல்லங்க. இப்போ ஒரு பாட்டு முரட்டு வைப்பா இருக்கு, பீர் சாங், அந்த டீசல் படத்துல. அது ரோகேஷ் எழுதுனது தானே? அது இல்ல ப்ரோ, அது இல்ல, அது வேற ஒருத்தர் எழுதி. அப்படியா? ரோகேஷ் தான் வருது அதுல பேரு. ஓகே தெரியல அப்ப. இல்ல ப்ரோ, வேற ஒருத்தர் அதுல பாடினவரே கெஸ்ட் ரோலா வருவாரு ப்ரோ. கொஞ்சம் ஒரு மீனவர் நினைக்கிறேன். லிரிக்ஸ் ரோகேஷ் வருது. அப்புறம் ப்ரோ ராகேஷ் ப்ரோ, ராகேஷ் தானே? ரோகேஷா? ரோகேஷ் இல்ல ரோகேஷ். யாராவது பேசுறீங்களா? பிரகாஷ் ப்ரோ, அது எஸ்கே முருகேஷ் எப்போ ப்ரோ வருது அந்த படம்? சல்மான் கான் படம் சிக்கந்தர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். இது எப்ப ப்ரோ வருது? ரம்ஜான் டேட் சொல்லாம கேக்குறேன் ப்ரோ. ஏன்னா நீங்க படம் முடிய போகுதுன்னு சொல்றீங்க, டேட் இல்ல அதுக்கப்புறம். ஏன்னா எல்லாரும்
யுகாதி 30 மார்ச் 30, ரம்ஜான் 31. ஏன்னா பிரகாஷ் எல்லா டேட் லாக் பண்ணிருக்காங்க, அதனால கேட்டேன் நான். ஏன்னா எல்லாரும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தரா. ஏன்னா எஸ்கே கொஞ்சம் அந்த பண்டிகை விரும்புவாரு, ஹாலிடே, அதனால கேக்குறேன். அண்ணா வேற ஏதோ ஆல்பம், ஏதோ ஒரு என்ன bro silent ஆல்பத்தை விடுற ஆயிடுச்சு? மாதிரியே இருக்கேன். ஏதோ ஒரு ஆல்பத்தை மிஸ் பண்ற மாதிரியே தோணுது. அன்னியன் ப்ரோ. அன்னியன் பேசலாம். சாமுராய் சாமுராய் நல்லா இருக்கும். வேற எதையோ மிஸ் பண்ண மாதிரியே இருக்கே தலைவர். ரீசெண்டா ஏதாவது சம்பவம் பண்ணாரா? பிரதர் எங்க துருவ நட்சத்திரத்துல இது வந்துச்சுல, மை நேம் இஸ் ஜான். அது அல்டிமேட் ப்ரோ. ஐயா பிளாஸ்ட். ஐயாவா? ஐயா ஐயா அவர் இல்லங்க. அவரா என்ன? ஐயா அவர் இல்ல ப்ரோ. செல்லமே ரேமனா யார்? ஐயா பரத்வாஜ். ஏன் ஐயா பரத்வாஜுங்க. அதுல எந்த பாட்டு ஏங்க ஐயா தோறனா ஹாரிஸ் போட போறா? அவர் அப்பெல்லாம் போட. உண்மையாலுமே இந்த படத்துல ஆல்பம் எல்லாமே பயங்கரமா இருக்கும். லெஜெண்ட்ல உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு லெஜெண்ட்ல. ஆக்சுவலா ராம் சரண் நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கலாமா? சொல்லுங்க தலைவர். ராம் சரண் படம் ஆரஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு, அது பெரிய ஆல்பம் ஹிட். அங்க ஹாரிஸோட படம், அதையும் கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சொல்லுங்க சுகன். என்ன ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாருங்க. என்ன ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. நான் இப்பவே பாத்துருந்தேன். ரோகேஷ் சாங் எழுதிருக்காரு அந்த பீர் சாங். அவரு தாங்க அந்த வேதாளத்துல எழுதினவரு. எனக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. ஆல்மட் உண்மை எழுதினவர் அவர் தான். டங்கா மாதிரி பாடினவர் யாருன்னு தெரியல எனக்கு. அந்த அந்த விசால் கொஞ்சம் ஒரு பாடினார்ல, அந்த ஒரு ஹம்மிங், அதுதான் எனக்கு அந்த பாட்டுலயே ரொம்ப பிடிச்சது. மொரட்டு எல்லாம் இருக்கும் எனக்கு அந்த பாட்டே. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாட்டு கேட்டேன். நிறைய பேர் ரீல்ஸ் வச்சு போடுறாங்க பாட்டு கேட்டேன். பாட்டு கேட்டு இப்போ ரொம்ப பிடிச்சி டெய்லி பிளேலிஸ்ட்ல வந்து அதிகமாக கேட்குற பாட்டு அந்த பாட்டும். சில பாடல்கள் ரெகுலராக கேட்பேன். அந்த இங்கே நான் தான் கிங்கில் வந்து ஒரு பாட்டு வரும், மாயோனை பாட்டு. அப்புறம் இதுல வர பாட்டு, அப்புறமேட்டு அது அப்புறமேட்டு ரம்மியில வர அந்த பாட்டு. ரம்மியில ஒரு பாட்டு வரும்டா, இனிக்கோ பிரபாகர் ஒரு பாட்டு வரும். விஜய் சேதி கூட மேடல்ல. எனக்கு இன்னொரு பாட்டு கூட மேல கூட வச்சு பாட்டை விட ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு தான் எனக்கு. ஆனா என்ன பாட்டு சொல்லுங்க, பாட்டு ஞாபகம் வரலையா? எனக்கும் இமான் தானே. அடியே என்ன ராகம் பாடுற அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி அது மாதிரி சில பிளேலிஸ்ட் இருக்கு டெய்லியும் கேட்குற பாடல்கள். அதே மாதிரி தீரன்ல வந்து லாலி லாலின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஹெச்.வினோத் உண்மையாலுமே அந்த பாட்டை எடுத்தாரா இல்லையான்னு அவர்கிட்ட போய் கேட்கணும். உண்மையாலுமே அந்த பாட்டு நீங்க தான் எடுத்தீங்களா, இல்லை நீங்க உண்மையாலே விஷுவல் பண்ணீங்களா அந்த பாட்டு? எனக்கு பயங்கரமா இருக்குனால ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். என்னன்னா ஹெச்.வினோத் அதுக்கு முன்னாடி எடுத்த படங்களும் சரி, அதுக்கப்புறம் எடுக்கிற படங்களும் சரி, அது ஒரு இதே இருக்காது. அந்த பாட்டு மட்டும், லாலி லாலி பாட்டு மட்டும் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். வேற யாரும் டைரக்ட் பண்ணிட்டாங்களா அதுக்கு மட்டும் தெரியல எனக்கு. விஷுவலாம் சரி எல்லாம் சரி. ஒரு மணி நேரம் லைட்டா அலைபாயுதே டச்சும் இருக்கும். அலைபாயுதேல ஒரு சாங் வரும். அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சாங் பண்ணுவாங்க, கொரியோகிராஃபி பண்ணிருப்பாங்க. காதல் சடுகுடு அந்த பெயிண்டிங்லாம் இது பண்றது. விஷுவல் பேட்டர்ன் அப்படிதான் இருக்கும். விஷால் ப்ரோ முக்கியமா இந்த ஆல்பம் விட்டீங்க, லேசா லேசா. விட்டுட்டேன் ப்ரோ. லேசா லேசா சொன்னேன் தலைவா. நான் லேசா மஜ்னு தான் தலைவா விட்டேன். மஜ்னு அல்டிமேட் தலைவா. மஜ்னுல பாட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் போட்ட ஒன்னாவது படத்துல வந்து 50 படம் வரைக்கும் வனமகன் வரைக்கும் இப்ப நம்ம எல்லா படத்தையும் சொல்லிடுவோம். ஓகேவா? இது மிஸ் ஆகுது, அது மிஸ் ஆகுது, எல்லா படமும் குவாலிட்டியா போட்டுக்கிறாரு. அதாவது 50 படம் வரைக்கும் வந்து வனமகன் வரைக்கும் வந்துட்டோமே. இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் மாவீரன் ப்ரோ. இது சாரி, இதையும் நான் மறந்துட்டேன். நான் ரொம்ப ஹாரிஸ் கண்ணி, அதனால அப்பப்போ சொல்லிடுறேன். தொட்டி ஜெயாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா போட்டிருப்பாரு. நான் அது வந்து யுவன் நினைச்சேன் அந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு. இல்ல இவன் வந்துட்டு ஒரே ஒரு சாங் மட்டும் யுவன் பண்ணாரு. அந்த பாட்டு பேரு எனக்கு டக்குன்னு வரல. அந்த ஒரு பாட்டு பண்ணாரு. அப்ப அதுல உயிரே என் உயிரேன்னு ஒரு சாங் இருக்கும். அதுவும் தொட்டா பவர்டாலாம் சிம்புக்கு அப்படி ஒரு சாங். அது அப்படி இருக்கும். எஸ்டிஆர் அதுல பாக்க வேற மாதிரி இருப்பாப்ல. பிஜிஎமும் தெரிக்க விட்டுருப்பாங்க தொட்டி ஜெயால. சூப்பரா, ரொம்ப அண்டர் ரேட்டடு தொட்டி ஜெயா படமே. அந்த இது அவ்வளவுதான். இப்ப நடுவில் ஏதாவது வந்ததுன்னா நான் சொல்றேன். அரசாட்சி அருள்லயும் அந்த நான் பொண்ணி அந்த ஆக்ஷன் பிஜிஎம்மா போட்டிருப்பாங்களா அருள், அது பயங்கரமா இருக்கும். அது பயங்கரமா இருக்கும். அந்த சீன்ல வில்லன் சாவாரு நினைச்சே பார்த்தது இல்லைங்க. அதுல அந்த சீனே பயங்கரமா போயிருக்கும். அந்த சீன்ல பசுபதி சாவாரு நினைச்சே பார்க்கல, போட்டே தெரியுது. படம் செம ஸ்கிரீன் பிளே தலைவா. அது
போயிட்டே இருக்கும் தலைவா அது டக்கு 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 டக்குன்னு. ரொம்ப நாளா அதை நான் கேஸ் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான். சுகன் ப்ரோ தான் சொல்லு தலைவா நீ இப்ப எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. சரி கொஞ்சம் கேப் கிடைக்கிறப்ப பேசலாம். இப்போ எனக்கு 2 பிஜிஎம் தான் ப்ரோ. அவர் ஏகப்பட்ட பிஜிஎம் சூப்பரா போட்டிருக்காரு. பட் ஆனா பர்சனலா ரொம்ப ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆன பிஜிஎம்னா 2 பிஜிஎம். பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான். அந்த பீரியட் வந்து என்னன்னா ஹாரிஸோட சாங்ஸ் எல்லாமே ஹிட், ஆல்பமா ஹிட் கொடுக்குற ஒரு மனுஷன். சன் மியூசிக்கும் சரி எதுனாலுமே சரி நமக்கு அவரோட சாங்ஸ் இல்லாம கடந்து போகவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா மூட் செட்டப்புக்கும் நமக்கு சாங்ஸ் கொடுத்துருப்பாரு. இவர் சொல்ற மாதிரி யாராவது ஸ்பீக்கர் செட் பண்ணணும் இல்லை அதை ஏதாவது செக் பண்ணனாலும் இவரோட சாங் தான் போடுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் போடுவார். ஸோ எனக்கு பர்சனலாகவே அந்த 2 பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா சீனாவே நான் சொல்கிறேன். கஜினியில் வந்து என்னென்னா சூர்யா வந்து என்னென்னா சீனை பார்த்துட்டு 2 பேரும் மீட் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி ஒர்க் விஷயமா நான் போகிறேன்னு சொல்லிட்டு சூர்யா போகிறப்போ வந்து என்னென்னா ஒரு பேக்ரவுண்டில் ஸ்கோர் வரும். நானும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆனால் செம்ம பிஜிஎம் அது. அதை தாண்டி இன்னொன்று என்னன்னா வாரணமாயிரம்ல வந்து என்னன்னா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். கஜினி அந்த பிஜிஎம் வந்து என்னன்னா இல்ல அந்த பிஜிஎம் நான் ஹம் பண்ற பேர்ல ஸ்பாயில் பண்ண நல்லா இருக்கு சொல்லுங்க. ஸோ அது அந்த பர்டிகுலர் சீன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரிப்பீட் வாட்ச் எப்பவுமே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். சேம் இந்த வாரணமாயிரம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இறந்துடுவாங்க, மெயினாக இறந்துடுவாங்க. ஸோ அப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். ஐயோ அது அல்டிமேட்டாக இருக்கும். உங்க அப்பா கிட்ட அழுதுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ல இருப்பாரு. ஸோ அந்த பிஜிஎம் ரெண்டுமே வந்தோன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். சூப்பர். எல்லா பிஜிஎம்மே சூப்பரான பிஜிஎம் தான். சூப்பர். ஆனா நிறைய சூர்யா சார் ஃபேன்ஸ் மத்த படம் பாட்டெல்லாம் சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 7ஆம் அறிவுக்கு பெஸ்ட் எலிவேஷன் ட்ராக் ஒரு பிஜிஎம் பிளஸ் இங்கிலீஷ் லிரிக் ஆதவனோட ஓப்பனிங் கிரெடிட் சாங் வேற லெவல்ல போட்டிருப்பாரு மனுஷன். ஒரு இங்கிலீஷ் ட்ராக் இருக்கும் சும்மா இப்ப வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ட்ராக் அது எங்க இருக்குன்னு தெரியல. அந்த ட்ராக் அதுதான் இருக்கிறதுல பெரிய கடுப்பு. ஹாலிவுட் லெவல்ல இருக்கும் விஷுவல். மனுஷன் ஒவ்வொரு இடமா போயிட்டு அடிச்சாங்க. அத பிரான்சிஸ் எப்படா காட்டியிருக்காரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி காட்டியிருக்காரு இந்த மாதிரி கூட நீ காட்டலடா ஆதவன்ல. அப்பா அந்த டைம்ல சூப்பர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ப்ரோ அல்டிமேட்டா இருக்கும். அல்டிமேட் தலைவா. இன்டர்வல் பிளாக்கோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆதவன்ல. அதுல இன்னொரு பிஜிஎம் வரும். ஆமா அது பயங்கரமா இருக்கும். பயங்கரம். எப்பா என்னென்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க அந்த ஆளு. இருமுகனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் சொல்ல மறந்துட்டேன். மாஸ் பிஜிஎம்லாம் இருமுகன்லயும் தெரிக்க விட்டுருப்பாரு. டீசருக்குலாம் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அதுவும் சூப்பரா பண்ணிருக்காரு. அதெல்லாம் நான் சாங் பயங்கர கேக்குறத விட இந்த மாதிரி லைட் ஹார்ட்டடா கேட்டு பாருங்க. என்ன சுகன் ப்ரோ புரியல. மாஸ் பிஜிஎம்ஸ் கேட்கறத விட லைட் ஹார்ட்டடா கேட்டு பாருங்க. லைட் ஹார்ட்ல பொழந்து எடுத்துருப்பாரு. இந்த வனமகன்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தீம் வரும். நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னாலே வர வனமகன் தீம் போட்டு பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஆரம்பிப்பாரு. அப்புறம் அதை அப்படியே வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஃபைனலா டுவர்ட்ஸ் முடியறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த போட எல்லாத்தையும் எடுத்துக்கடா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு சூப்பரா போட்டிருப்பாரு. தென் இவர் சொன்னாரு பாருங்க, பரணி ப்ரோ சொன்ன மாதிரி 2ஆம் உலகம் சாங் வந்து என்னன்னா வெரி வெரி அண்டர் ரேட்டட். கனிமொழி சாங் நீங்க எப்ப வேணாலும் கேட்கலாம். அந்த நைட் டைம்ல கேட்டாலும் சரி எந்த டைம்ல வேணாலும் கேட்கலாம். உங்களை அப்படியே ஒரு மாதிரி லேஸ் ஆக்கி விட்டுரும். ராக்கோலி தான் நான் அடுத்து சொல்ல வந்தேன். ராக்கோலி சாங் அல்டிமேட். அந்த படத்துல இல்ல. இப்ப பிரகாஷ் ப்ரோ சொன்னார்ல இந்த சாங்லாம் படத்துல வைக்கலடான்னு கடுப்பானே. அந்த ராக்கோலி நான் ஃபீல் பண்ணிருக்கேன். அந்த பாட்டு என்ன ஒரு பாட்டு அது. அப்படி இருக்கும் அந்த பாட்டு. ஹரிஹரன் வாய்ஸ்ல சான்ஸே கிடையாது. எனக்கு இப்ப இதெல்லாம் பேசுறப்ப இவ்வளவு சாங்ஸ் கொடுத்து இவ்வளவு ஹிட் கொடுத்த மனுஷன் இப்போ சாங் வந்து என்னன்னா ஏன்டா பண்ணாம இருக்காது. கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் வேணும் தலைவா. இப்ப அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். படிச்சு பார்த்துட்டு இருந்தா எல்லாமே ஹிட் ஆல்பமா இருக்கு. எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதுதான் எதுவுமே அவர் நிப்பாட்டாரு. அவர் நிப்பாட்டாரா இல்ல வாய்ப்பு வரலையா? ரெண்டும் தான் தலைவா. ஆக்சுவலா ரொம்ப டைம் எடுத்துப்பாரு. எல்லா அதாவது மியூசிக்குள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இவரே ஒர்க் பண்ணுவாரு. இவனோடவா ப்ரோ? இவன் தான் அதிகமா எடுத்துப்பாங்க. இவர்தான் ரொம்ப அதிகமா எடுத்துப்பாரு. இப்ப இருக்கிற விஷால் ப்ரோ நேத்து ஈவன் பேட்டி கொடுத்தாரு. ஹெச்வினத்துக்கு ஒரு குட்டி இருக்காரு பாத்தீங்களா? அது ஹெச்வினத்தெல்லாம் கொட்டல. அந்த மாதிரி இவனுக்கு பல வாட்டி நடந்திருக்குங்க. என்னங்க நீங்க இப்ப லேட்டஸ்டா யாரும் இல்லையா ப்ரோ? தலைவா ஏங்க லேட்டஸ்டா யாரு? லேட்டஸ்ட் தலைவா அது கிடையவே கிடையாது. இப்ப கோட்டுக்கு தான் அடிச்சாங்க. இப்ப விபியும் கொட்டுறாரு அவரு. என்னங்க கோட்டோட சாங்ஸ் தானே அடிச்சாங்க. ப்ரோ விபி கொட்ட மாட்டார் ப்ரோ. விபி பாட்டு வாங்கிடுவாரு. அவரு சொல்ல வந்த வீடியோ பாத்தீங்களா? வினோத் அப்படி அவர் அதான் சொன்னாலும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்?
அவர் யாரோ சொல்லிட்டு போறாரு, ஆனா ஓப்பனா சொல்றாரு, முடிச்சு அவ்வளவுதான், நம்ம டாபிக் முடிஞ்சு. இப்போ நீங்க அது ஏகே படம் எடுத்தா இந்த டாபிக் எடுத்து பேசுவீங்களா? ஏகே படத்தை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்ப ஹெச் நோத்துன்னு சொல்லிருப்பீங்க. ஏகே படம் பண்ணா ஒரு நாயம், மத்தவங்க படம் பண்ணா ஒரு நாயன்னு சொல்லிட்டு போறீங்க. விட்டுருங்க, அந்த டாபிக் விட்டுருங்க, அடுத்தது போவோம். இன்னைக்கு ரொம்ப நேரமா ஆரிஜி ராஜ் 1 மணி நேரம் பேசிட்டோம், அதனால அடுத்த டாபிக் போவோம். ஆமா, அப்படி அடுத்த ஏகே டாபிக் வந்துட்டு ஒரு அப்படியே கூட்டணும் ப்ரோ நாங்க. பிரகாசனா, நான் கடைசியா ஒரே ஒரு சாங் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த இது வனமகன்ல ஒரு சாங் வருமே, சிலு சிலுவென்று பூங்காற்று, சும்மா அப்படி இருக்கும். அத சொல்லுங்க. சூப்பர் சாங். அதுவும் இந்த சாமுராயில ஒரு பாட்டு மூங்கில் காடுகளே, ரெண்டுமே மூங்கில் காடுகளே ஆல் டைம் ஃபேவரட். அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைப்பது. அந்த சாங்லாம் சூப்பரா இருக்கும். அவ்வளவு பண்ணா. ஆமா, டிராவல் சாங் தலைவா, அது ரெண்டும் அருமையான பாட்டு. ஹாரி ஜெயராஜ் கிறிஸ்டல் கிளியரா சாங் இருக்கும். நீங்க ஹெட்செட்ல கேக்குறப்ப அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பின் டிராப் சைலன்ஸ் வரும்போது ஒரு சின்ன மியூசிக் கூட அப்படியே சூப்பரா பண்ணிருப்பாரு. அவர் குவாலிட்டி ஆஃப் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கு. ஆசியாலேயே இவர் அந்த ஸ்டுடியோவும் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹான்ஸ் ஜிம்மர் ஸ்டுடியோ பிளான் பண்ணது. இது நிறைய பேர் சொன்னா காமெடின்றாங்க. இவரோட ஏசியால ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டுடியோ நம்பாளுது. உள்ள போய் என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுக்க உள்ள போயிட்டு வந்துட்டு, மாமா வேற மாதிரி மாமான்றான் அவன். என்ன மாமா இவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்காரு, உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்டும் சரி, உள்ள அந்த ஆக்சுவலா ஒரு வீடியோவே இருக்குன்னு நினைக்கிறேன், யூடியூப் ஒரு வீடியோ அவரோட ஸ்டுடியோ டூர், அதை போய் பாருங்க. ஏசியால அவர் அந்த ஆளு பண்ணதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷான ஆளுங்க. கார்லாம் அவர் வச்சிருக்க கார் பேர்லாம் சரி வேணாம் சொல்ல வேணாம், அவ்வளோ ஸ்டைலிஷான ஆளு. அதுக்கு பயங்கரமா செலவு பண்ற ஆளு. நிறைய படம் ஒர்க் பண்ணி தான் வந்தார், ரொம்ப ஈஸியாலாம் வந்துடல. அப்புறம் இன்னொரு ட்ரிவியா நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், படையப்பால் அந்த ஊஞ்சல தலைவர் இழுத்து போடுவார்ல, அது வந்துட்டு ஏற்கனவே ரகுமான் போட்டிருந்த ட்ராக்கு. ஆனா அந்த சீனுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரே போடாம இருந்துச்சு. கேஎஸ் ரவிக்குமார், ஹாரிஸ் ஜெயராஜும் உட்காந்துதான் இந்த பிஜிஎம் ஓப்பனிங் டைட்டில் கார்டுல வர பிஜிஎம் தூக்கி இங்க போடுவோன்ட்டு போட்டது. இதை கேஎஸ் ரவிக்குமார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. நான் ரொம்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், டக்குன்னு ஹாரிஸ் தான் இப்ப வந்துட்டு அடிஷனல் ப்ரோக்ராமரோ ஏதோ சொன்னாரு, ரகுமான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம் ஓப்பனிங்ல. ஆமா, படையப்பால் ஒன்று வரும் தெரியுமா ஓப்பனிங்ல, டான் 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 டா ஃபர்ஸ்ட் டைட்டில் கார்டுக்கு தான் அது போட்டிருந்தாங்களாம். அதை தூக்கி அப்படியே இங்க வச்சாங்களாம், கரெக்டா செட் ஆச்சான், ஓகே அப்படின்ட்டாங்களாம். ரொம்ப ஆனா அந்த பிஜிஎம் நிறைய சீன்ல வரும்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைட்டில் படையப்பா டான் டா, அது ஆக்சுவலா வேற எதுலயும் வராதுன்னு, வேற எதுல வரும்? ஓ, நான் அந்த மெயின் தீம் நினைச்சேன். அது இல்ல இந்த ஊஞ்சல் சீன் அந்த மேட்டர் சொல்றேன். தெலுங்குலயும் ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்காரு. தெலுங்கு ஆல்பம்ல அந்த ஆரஞ்சு ஆல்பம் கேட்டு பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பிரகாஷ் நான் சொன்ன மாதிரி ஹாரிஸை பத்தி ரொம்ப பேசிட்டோம், அதனால நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. இல்ல, அடுத்து பிரகாஷ் ஏதோ சொல்ல வந்தாரு ஸ்டுடியோ பத்தி பேசும்போது. சொல்ல வந்தாரு, டக்குன்னு நான் ஆஃப் ஆயிட்டேன். ஆமா சாரி, நான் சொல்லுங்க. இல்ல விட்டுருங்க. இப்போ 1 மணி நேரம் போயிடுச்சு, ஹாரிஸ் டாபிக்கே அடுத்த டாபிக் போயிடும். நீங்க தானே சொல்லணும். பரணி நீங்க ஒரு டாபிக் வச்சிருக்காரு, பரணி சொல்லுவோம். இல்ல புரியல. நான் ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து ரேக சித்திரம் அந்த படம் காலையில பார்க்க போறேன். எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது, பார்த்துட்டு சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு டாபிக்கா எதுவும் தெரியல. பட் ஆனா பொங்கலுக்கு நான் மதகத ராஜா இங்க ரிலீஸ் ஆகும்னு நினைச்சேன். பட் இன்ன வரைக்கும் அதோட அறிகுறி எதுவுமே பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு தான் அந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தானே இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் இருக்கு. நானே கேட்டுறேன், டாபிக்கே கேட்டுறேன். சொல்லுங்க. நான் வந்து இப்போ வந்து நம்ம 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற 3 படம் தான் கணக்கு நமக்கு முதல் ரிலீஸ் ஆகிற. ஏன்னா மற்ற படம் நம்ம அப்படியும் பார்த்துறோம். 12ஆம் தேதி மதகாராஜா தனியாக பார்த்துற போகிறோம், 14ஆம் தேதி காலையில் நேரமில்லை பார்த்துற போகிறோம். அதனால் அது பிரச்சனை இல்லை. அந்த 10ஆம் தேதி 3 படம் ரிலீஸ் ஆகுது இல்லை, கேம் சேஞ்சர், வணங்கான், மெட்ராஸ்காரன். யாரும் மெட்ராஸ்காரன் டிவி ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பீங்களான்னு தெரியல. பட் கேம் சேஞ்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலான்னு தோணுதா, இல்லை வணங்கான் ஃபர்ஸ்ட் பார்த்து ரிவ்யூ போகணும்? அதாவது நீங்கள் எது வேணால் பார்த்துங்க. என்ன எது பார்க்க சொல்கிறீங்க? அதாவது பெரும்பாலான ரிவ்யூ நீங்கள் ஃபர்ஸ்ட் எது வேணும்னு கேட்குறீங்க, கேம் சேஞ்சர் ரிவ்யூவா இல்லை வணங்கான் பாருங்க அப்படிங்கிறதா? நீங்க சும்மா ஒரு ஜஸ்ட் கேஸ் ப்ரோ. வணங்கான் பாருங்க ப்ரோ. கேம் சேஞ்சர். எதுக்கு இந்த கேள்வி கேக்குறேன்னு வணங்கான் பாருங்க ப்ரோ. 3 படமே வந்து புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க திருச்சியில. 3 படமே ஒரே டைம் ஷோ டைப்ல கொடுத்துருக்காங்க. 11 மணி தான். எனக்கு 3மே ஒண்ணுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ப்ரோ எந்த படமா இருந்தாலும் தலைவலிக்குதே தான் வெளியே வருவாருன்னு தோணுது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், மத்தவங்களுக்கு சொல்லல. இல்ல வணங்கான் எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோ. நீங்க கேம் சேஞ்சரே போங்க ப்ரோ. நான் சொல்றேன் என்னோட நான் ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படியும் கேம் சேஞ்சர் பாத்துறோம் போயிட்டு அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர் போங்க. நீங்க வணங்கான் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருந்தா நெக்ஸ்ட் டே போவோம். அதுக்காக
நீங்க பார்த்துட்டு சொல்றதுக்காக நான் சொல்ல ப்ரோ, உங்களுக்காக தான் சொல்றேன். நீங்க வணங்கான்னு போய் பாருங்க. உடனே இப்படியும் பாக்கலாம் வந்து நானு. என்னன்னா நீங்க உங்களோட வணங்கான்னு கம்ப்ளீட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனையும் அது ஃபுல்ஃபில் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னொரு ஒரு மாதிரி ஒரு இந்த பாலா வருவார்ல வெளியில, அந்த மாதிரி தான் நீங்க வருவீங்கன்னு அது வச்சுக்கோங்களேன். வந்துட்டு உடனே கேம் கேம் சேஞ்சர் சேஞ்சர் போயிட்டு அதை போட்டு அப்படியே உங்களோட வச்சிருங்க. மைண்ட் செட்டை மாத்திட்டு நீங்க வீட்டுக்கு போயிடலாம். வேணாம் தலைவா, நீங்க அப்படி கேம் பண்ண சேஞ்சர் கூடாது. போயிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியா வந்துட்டு அதுக்கப்புறம் வணங்கான்னு போய் டல்லா வர்றது இல்ல கேம் சேஞ்சர் உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு கேம் சேஞ்சர் ஹாப்பியா வராரா? கேம் சேஞ்சர் ரிசல்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஹாப்பி மீன்ஸ் அப்படின்னா, ஹாப்பி மீன்ஸ் ஏதாவது ஜாலியா அது ட்ரால் பண்றாரோ, கிண்டல் பண்றாரோ, இல்ல நல்லா இருக்குன்னு சொல்றாரோ, ஒரு மாதிரி ஜாலி மைண்ட் செட்டோட வந்துருவாரு. பட் இதுனா கண்டிப்பா ஏதோ ஒரு மாதிரி என்னடா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சின்ன ஒரு அப்செட்டோட முடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. பார்த்தா மேக்கிங் பார்த்தாலும் அப்படிதான் இல்ல தெரியுது. கிளைமேக்ஸ் இந்த தடவை இது பண்ணிட்டு தானே சொன்னாரு, இனிமே அந்த மாதிரி கிளைமேக்ஸ் அதிகமா வராது. பிரகாஷ் ப்ரோ அப்படியே பிதாமகன் டெம்ப்ளேட்ல இருக்கு ப்ரோ அருண்விஜயோட கேரக்டர். நீங்க ஒரு ப்ரோமோ பாத்தீங்களா அந்த ஜெயிலுக்குள்ள? சரி, பிரகாஷ் ப்ரோ அமைதியாயிட்டீங்களே நீங்க. ஓட்டுப்படி வணங்கான் தான் அதிக ஓட்டு இருக்கு. இல்ல அதான் பாத்துட்டு இருக்கேன். வணங்கான புக் பண்ண ஒரே போறேன், ஆளு அவ்வளவுதான். நிறைய வணங்கான்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஆனா வணங்கான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வாங்க. ஏன்னா அருண் விஜய் வந்து ரீசெண்ட் டைம்ல நல்லா எலிவேட் ஆகி ஒரு பிளேஸ்க்கு போயிட்டாரு. இப்போ பாலா டைரக்ஷன்ல நடிச்சிருக்காரு. அதுல வந்து இவரோட டிஃப்ரெண்ட் ஆக்டிங்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர். இல்ல அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குன்னா, இல்ல ரெண்டு காரணம் இருக்கு. பிரகாஷ்னா, நீ கேம் சேஞ்சர் போகணுன்றது என்னுடைய பர்சனல் ஆர்வம். நீ இல்ல இல்ல அஜித் குமார் ப்ரோ அதான் சொன்னாரு, நானும் அதான் சொன்னேன். விஷால் ப்ரோ நாங்க 3 பேர் தான், மெஜாரிட்டி கம்மி. நானும் கேம் சேஞ்சர் தான் சொல்றேன். அப்படியே கேம் சேஞ்சருக்கு வந்து பாருங்க குரல்கள். குரல்கள் அப்படியே கேம் சேஞ்சருக்கு வந்துட்டு இருக்கு. டக்குன்னு போட்டு நான் புக்கை இல்ல இல்ல நான் எதுக்காக இப்ப நீங்க வணங்கான்னு சொன்னதுக்கு எதுக்காக நான் மைண்ட் செட் வச்சேன் அப்படின்னா, எதுக்காகனா இப்போ ரெண்டு ரீசன் இருக்கு. சுகன் சொன்ன மாதிரி வணங்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர் பார்த்தா ஏதோ ஒரு படம் பார்த்த மொமெண்ட்ல வெளியே வந்துடலாம். அது ஒரு ரீசன். இன்னொன்று என்னன்னா, பெரும்பாலானவங்க இப்போ ஆன்லைன் ட்ராக்கர் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து கேம் சேஞ்சர் தான் போக போறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க கேம் சேஞ்சர் பார்த்து ரிவ்யூ போட்டோம், நம்ம வந்து வணங்கான்னு பார்த்துட்டு ரிவ்யூ போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க வணங்கான்னு பார்க்குறோம், நம்ம கேம் சேஞ்சர் பார்க்கலாங்கிற மாதிரி இப்படி போயிட்டேன் நான். சரி ரைட், இப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா எல்லாரும் கண்டிப்பா 9 மணி ஷோ சென்னையில் போட்டு கேம் சேஞ்சர் போட்டுருவாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு எப்படி 12:30 மணிக்கு மேலே தான் வணங்கான் போக போகிறாங்க. அப்போ நம்ம என்னன்னா, நம்ம 11 மணிக்கு போனால் வணங்கான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிச்சிடலாம் அவங்க போகும்போது. அது அந்த மேட்ச் ஆகும்னு பார்த்தேன்னா, எல்லாரும் கேம் சேஞ்சர் போகிறப்ப நம்ம வணங்கான் போகலாமா அப்படிங்கிறது ஒரு ரீசன். இன்னொன்று என்னன்னா, தமிழில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற பெரிய படம் முதல் படம் அப்படின்னா வணங்கான் தான். கணக்குப்படி பார்த்தா தமிழில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற முதல் பெரிய படம். ஏன்னா கேம் சேஞ்சர் எப்படி பார்த்தாலும் தெலுங்கு படம் தான் அது. சரி தமிழ் படத்தையே முதல்ல ஒரு என்ட்ரியாக பார்த்துருவோமா அப்படிங்கிற மைண்ட் செட் ரெண்டாவது. மூணாவது ரெண்டு டைம் கம்மி. வணங்கான் ஃபர்ஸ்ட்டு டோட்டலாகவே 2 மணி நேரம் தான். 2 மணி நேரங்கிறப்ப வணங்கான் பார்த்துட்டு எந்த கேம் சேஞ்சர் ஷோ டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி போய்க்கலாம் மத்தியானம் ஷோ. ஆனால் கேம் சேஞ்சர் பண்ணால் அது 3 மணி நேரம் படமோ என்னமோ 2 மணி நேரம் 50 நிமிஷம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வணங்கான் நம்ம ஷோ டைம் செட் ஆகும் இல்லைன்னு தெரியல. அந்த ஏற்ற மாதிரி பெரிய லெங்க்தா இருக்கு. முடிவு பண்ணிட்டீங்க வணங்கான்னு. இல்ல இதெல்லாம் பாசிபிள். ஏன்னா எவ்வளவு பேர் எல்லாம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒருவேளை வணங்கான்னு சொன்னாங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்கன்னா வணங்கான் போயிடலாம். இல்ல ஏகப்பட்ட பேர் கேம் சேஞ்சர் மட்டும் சொன்னாங்கன்னா நம்ம கேம் சேஞ்சர் போயிடலாம், இவ்வளோ அனலைஸே விட்டுறலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். பட் பெரும்பாலான வணங்கான்னு சொல்லியிருக்கீங்க, அதனால வணங்கானே போவோம். ப்ரோ அதே மாதிரி 10 ஹவர்ஸ் ட்ரைலர் நாளைக்கு லோயஸ் ரிலீஸ் பண்றாரு. நாளைக்கு கழிச்சு நாளைக்கு தான் ரிலீஸ் பண்றாரு. ஆனா படம் பொங்கல் வீடுன்னு போடுறாங்க, டேட் எதுவும் போட மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு ட்ரெய்லர்ல வரும்னு நினைக்கிறேன். இங்க கேம் சேஞ்சர் ஓபன் ஆயிருச்சு. கன்னடா டப்பிங்ல பாக்கலான்னு பார்த்தா எஜே சூர்யா வாய்ஸ் வருமான்னு தெரியல. தெலுங்குல பாக்கலான்னு பார்த்தா சப்டைட்டில் தான் பரவாயில்ல. அதுக்கு சப்டைட்டில் வேணும். இது பாதி தான் புரியும், அதான் யோசிக்கிறேன். கன்னடத்துல பார்த்தா ஃபுல்லா புரியும். ஆனா எஜே சூர்யா அந்த வாய்ஸ் மிஸ் ஆகுறதால ஏதோ பெருசா மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்ப தமிழ்ல பார்த்து பரணி ப்ரோ நீங்க கேம் சேஞ்சர் வந்து தெலுங்குலயே தான் பார்க்க போறீங்களா? நானா ஆக்சுவலா ஆஸ் ஆஃப் நோ தமிழ் ஷோஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க இங்கே தெலுங்கு ஷோஸை விட. ஸோ அதனால எனக்கு மோஸ்ட்லி தமிழ் தான் பார்ப்பேன்னு தோணுது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஷோ 11 மணிக்கு. நான் இன்னைக்கு வந்து 3 படம் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். 3 படம் என்னென்னா கேம் சேஞ்சர், வணங்கான், என்ன சொந்தம் பொன்னியாலன்னு சொல்லி ஒரு மலையாளம் ஃபிலிம். அது போக எனக்கு மெட்ராஸ்காரன் பார்க்குவேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பெருசா யாரும். ரேக சித்திரம் நாளைக்கா? ரேக சித்திரம் நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் ஷோ. உடம்பு சரியில்லைனாலும் சினிமாக்காக இவ்வளவு மெனக்கிடுறீங்க ப்ரோ. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கேன். லைட்டா தொண்டை தான் ஒரு மாதிரி இருக்கு. அவசியம் பார்த்துட்டு சொல்ல ப்ரோ. வந்து கௌரிக்கு ஷேர் பண்ணாங்க, நல்லா இருந்தது படிக்கவே. ஓகே, ஈரம் டைரக்டர் இருக்காருல, அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு கேம் சேஞ்சர்னு போட்டு ஃபயர் விட்டுருக்காரு.
ஸோ பார்ப்போம். எனக்கு வந்து கேம் சேஞ்சர் மேல இப்போ லைட்டா ஒரு நம்பிக்கை வருது. அவர் சங்கரோட அசிஸ்டன்ட் ப்ரோ, அதனால மேபி கொஞ்சம் ஜாஸ்தியான ஒரு சப்போர்ட் இருக்கலாம். அப்படி வேற இருக்கும். இந்தியன் டூல அசோசியேட்டாவும் ஒர்க் பண்ணிருக்காரு அவரு. இல்ல பிரகாஷ், நான் என்னோட சஜஷன் நான் சொல்றேன். நீங்க வந்து கேம் சேஞ்சர், வணங்கான், மதகத ராஜா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு காம்போ கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஆனா Just 10ஆம் தேதி suggestion. வணங்க இல்ல மதகத இல்ல ராஜா 10ஆம் ப்ரோ தேதி இல்ல release இல்ல பண்ணணுமே. பட்டத்து யானையில சந்தனம் ஒன்னே போடுற ஒண்ணுதான். ஈஸியா மதகத டாப் ராஜா ரிலீஸ் மதகத ராஜா 12ஆம் தேதி தான். இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் எல்லா படத்தையும் பார்க்கலாம்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த வருஷம் வர எல்லா படத்தையும் தியேட்டர்ல பார்க்கலாம்னு இருக்கேன். அப்ப எது மிஸ் மெட்ராஸ்காரன் ஆகாம. ஏன் விட்டுட்டீங்க? நான் தான் சொல்றேன், மெட்ராஸ்காரன் நம்ம எப்படி சனிக்கிழமை போறத முடிவு பண்ணிட்டேன் நான். அதுல எனக்கு குழப்பமே இல்லையே. நான் வந்து 10ஆம் தேதி 2 படம், கேம் சேஞ்சர், வணங்கான், இதுல ஏதோ ஃபர்ஸ்ட் பாக்குறது குழப்பம். 11ஆம் தேதி மெட்ராஸ்காரன், 12ஆம் தேதி மதகத ராஜா, 14ஆம் தேதி காதலில காதலிக்க நேரம் இல்லை, நேசிப்பாய மட்டும் கொஞ்சம் ஒரு டவுட், ஒரு எனக்கு செட் ஆகல ட்ரைலர். எனக்கு யான் படம் ட்ரைலர் மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து எனக்கு விஷ்ணுவர்தன் ஃபேவரட்னாலும் எனக்கு வந்து அந்த அது எனக்கு வந்து அதித்தி சங்கர் கொஞ்சம் இதா தெரியுது, ஒரு இதா பாக்குற மாதிரி தெரியல. அதே மாதிரி இவருமே பாத்தீங்கன்னா பேர் என்ன, ஆகாஷா, அதர்வா தம்பி பேர் என்ன படத்துல ஹீரோ பேரு, எனக்கு தெரியல, ஆகாஷ் தான் நினைக்கிறேன். ஆகாஷ் முரளி தான். ஆகாஷ் முரளியா, அவருமே எனக்கு வந்து ஒரு செட் ஆகல. எனக்கு வந்து ஆல்த்தி ரைட்டு, ஹீரோயினும் செட் ஆகல, ஹீரோவும் செட் ஆகல. யுவன் சங்கர் தியேட்டருக்காக போய் உட்கார முடியாது. கான்செப்டும் பார்க்க எனக்கு ஒன்றும் பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. அதனால அது இது வரைக்கும் பார்க்குற ஐடியா இல்லை. மற்றபடி எல்லா படத்தையும் தியேட்டர்ல பார்க்குற ஐடியா இருக்கனால ஒருவேளை கட்ட கடைசி அதுவும் போனாலும் போவேன். அது கடைசி ஆப்ஷன்ல வச்சிருக்கேன், அதாவது லீஸ்ட் ஆப்ஷன் அதுதான். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம போர் அடிச்சா எனக்கு 10 நாள் லீவு தொடர்ச்சிங்கிறனால நமக்கு ஆஃபீஸும் இல்லை. அப்போ நம்ம போய் தான் அவனை தேட்டரில் வெறுப்பாக்க வேண்டாம், இருக்குனாச்சும் தேட்டர் போகும்போது போய்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அதனால அது கடைசி கட்டங்கனால அது குழப்பம் இல்லை. 10 நாள் லீவா ப்ரோ? ஆமா, எனக்கு இந்த 10ஆம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொஞ்சம் லீவு தான். ஒரு நாள் கூட லீவ் இல்லைண்ணே. எனக்கும் விஷால் ப்ரோ, எனக்கு எல்லா நாளுமே லீவ் தான். யோ ஏன் அப்படி பைத்திருச்சுல கிளப்புற? இல்ல இல்ல, அவர் சொல்ற லீவுனா சரி ரைட் விடுங்க. என்ன அது புரியல. இல்ல சொல்லுங்க ப்ரோ, எதை சொல்ல வந்தீங்க? இல்ல, காசு இல்லைங்கிறது வேற, சில்லறை இல்லைங்கிறது வேற. நீங்க வந்து சில்லறை இல்ல கேஸ் இல்ல, காசே இல்லைங்கிற மாதிரி கேஸ் இது. என்ன படத்தை சொல்ற புரியல, மாதிரி. என்ன சொல்றீங்க? புரியல எனக்கு. யார சொல்றீங்க? என்னையவா? உங்களதான் சொல்றேன். என்னது லீவு இல்ல, அதுக்கு பேர் வேலை இல்லாம சும்மா இருக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி வேலை இல்ல. நான் எவ்வளவு டீசெண்டா சொல்றேன். அதைத்தானே சொல்றேன். தகுனி படத்துல சொல்லுவாரு, bro, கமல் அவரும் recent ஆ தான் கமல் bro கமல் சொன்னாரு. சில்லறை இல்லைங்கிறது வேற, கமல் கமல் சில்லறை இல்லைங்கிறது வேற, கமல் காசே இல்லைங்கிறது வேற. கமல் நீங்க வந்து சில்லறை இல்லை சொல்லிட்டீங்க அப்படின்னு பாரு சந்தானம். ஓ அப்படி, ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. கமெண்ட் செக்ஷன் இன்னைக்கு நிரம்பி வரியுது ப்ரோ. ஆமா, எப்படி 50 கமெண்ட் வந்துச்சு? எல்லாரும் அவங்க விஷயம் சொல்லிருக்காங்க. ஹாரிஸ் ஃபேன்ஸ். எஸ், ஹாரிஸ் நிறைய 5 கமெண்ட் இருக்கும். எல்லாம் பிஜிஎம் அண்டர் ரேட்டடு. நம்ம அஜித்குமார் மின்னலே துப்பாக்கி வேட்டை விளையாடு, நண்பன் 2 பெஸ்ட், அப்புறம் பச்சைக்கிளி முத்துச்சரம். அடுத்து வந்து பிஜிஎம் அப்படியே எடுத்தே வேற போட்டுருக்காங்க. அடுத்து வந்து கேம் சேஞ்சர் ரிவ்யூ போடுங்க ஃபர்ஸ்ட்ங்கறாரு ஒருத்தர். சா மேக்ஸ் எஸ்டர்டே, இட் வாஸ் ஓகே ஃபார் மீ, நாட் அப் டு த ஹைப். கண்டிப்பா இவ்வளவு ஹைப்புக்கு அப்புறம் பில்டப் அப்புறம் போனா கண்டிப்பா கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். அதாவது நல்லா இருக்கு மைண்ட் செட். ஒரு கமர்ஷியல் படம் பார்க்க போறோம் அவ்வளவுதான், அப்படிங்கிற மைண்ட் செட்ல போயிடணும். அடுத்தது என்ன சாங் ஒருத்தர் போட்டாரு, தக்லைஃப் அப்டேட் கொடு அப்படின்னு ஒருத்தர் மிரட்டி இருக்கிறாரு. அப்டேட் எதுவுமே இல்லைங்களே, மார்ச் மாசம் தான். ஒரு பேரு தீபன். அடுத்தது வந்து திலீபன், அவரே தான். தீபன் தான், நீங்க சொன்னதான் கரெக்ட், தீபன் தான். அடுத்தது 5 லாங்குவேஜ்லயும் HJ சூர்யா டப்பிங் பேசுறாராம், இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. நீங்க ரிலாக்ஸா போகலாமா, கமல் சொல்லியிருக்கிறாரு. அதை வேற என்ன பிரகாஷ் ப்ரோ, இங்க மெயின் ஸ்கிரீன்ல ஃபுல்லா கேம் சேஞ்சர் தான் ரிலீஸ் ஆகுது. திண்டுக்கல்ல ஃபுல்லாவே பெரிய ஸ்கிரீன் எல்லாமே கேம் சேஞ்சர். திண்டுக்கல் எந்த தியேட்டர் தலைவா? ராஜேந்திரா. உமா ராஜேந்திராவா? சரி சரி. உமால வந்து காதலிக்க நேரம்ல போட்டிருக்காங்க. இந்த மதகத ராஜா அதிகமா ஒதுக்கல, என்ன ரீசன்? அது இனிமேல் தான் தியேட்டர் ஒதுக்குவாங்க. சொல்ல போனா இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ், ஆமா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட ஒரே செட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால தியேட்டர் ஷேரிங், ஸ்கிரீன் ஷேரிங், ஷோ ஷேரிங் எல்லாமே நடக்கும். அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஷோஸ், ஸ்கிரீன்ஸ் எல்லாமே மாத்தி அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நானே மதகத ராஜா புக்கிங் ஓபன் ஆகலாம் கேட்டேன். எந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணாங்க? சென்னையில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. இப்போ பொதுவாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு புக்கிங் ஓப்பன் பண்ணா இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதுக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல. இந்த படம் ரிசல்ட் பார்த்து பொறுமையாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஆனா நாங்களாம் எம்ஜிஆருக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு சொன்னேன்.
பிரகாஷ் ப்ரோ ரேக சித்திரம் அங்க ரிலீஸ் ஆகல திருச்சியில. அதாவது அதெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். நமக்கு இப்போதைக்கு மைண்ட் செட் இல்லை. இந்த வருஷம் வந்து 2 படம் தேட்டரில் பார்த்தாச்சு ஸ்டார்டிங்கில். 2மே அதர் லாங்குவேஜ் ஃபிலிம். தமிழ் படம் இன்ன வரைக்கும் டேரெக்டாக பார்க்கல. தமிழ் படம் டேரெக்டாக வணங்கான்னு பார்த்தலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னொன்னு ப்ரோ, நீங்க ஐடென்டிட்டியே மார்க்கோவா? இன்னும் மார்க்கோ, பார்க்கல. ஒன்னு மேக்ஸ். மேக்ஸ். அதாவது போன வருஷம் மேக்ஸ் பார்த்தேன், இந்த வருஷம் இல்ல ஸ்டார்டிங் மேக்ஸ் பார்த்தேன். நீங்க அப்படிதான் இன்னும் மேக்ஸ் ஐடென்டிட்டியே படத்தை 2 தடவை பார்க்கல. பார்த்தாச்சு. ஐடென்டிட்டி நல்ல ரிவ்யூஸ் தானே வந்துச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? ஐடென்டிட்டி சூப்பர்னு மார்க்கோ சொன்னீங்களா? எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஐடென்டிட்டி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நீங்க சூப்பர்னு சொன்னீங்களா? சூப்பர்னு சொன்னாதான் போய் பாப்பீங்களா? ஆமா, வெளி மாநில படங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க, ரொம்ப அல்ட்ரா செம்மையா இருக்கு போகலாம், தாராளமா போய் பார்க்கலாம், ஒரு என்ஜாய் பண்ணலாம், தியேட்டர் வைப் அப்படின்னா போகலாம். நல்லா இருக்கு தியேட்டருக்கு போறீங்கன்னா சொன்னா செட் ஆகாது மைண்ட். நல்லா இருக்கு நல்லா இல்ல நேத்து சொன்னாங்களே ப்ரோ. மார்க் எப்படி ப்ரோ இருக்கு பிரகாஷ் ப்ரோ? சொல்ற அதே 3.5 ஒரு நல்ல மார்க் தான் நானும் கொடுத்திருக்கேன். அவங்க ட்ரெண்ட்ஸோட அதுதான் கொடுத்திருக்காரு. தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ஒருத்தர சொல்லுங்க, போயிரும் 9ஆம் தேதி நைட் ஷோ போயிரும். ஏன்னா 10 நாள் லீவு தானே, 9ஆம் தேதியில இருந்தே ஆரம்பிப்போம் பாலும்ப. பிரகாஷ் ப்ரோ ஒருத்தர் மார்க்கோ எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. மார்க்கோவா எல்லாரும் கொடுத்த பில்டப் தான். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு படமா எனக்கு ஓகே, ஒரு இதுதான் சுமார் தான் எனக்கு. ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ரத்தம் தெறிக்க வன்முறை படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும்தான் அந்த படம் பார்க்கலாம். மற்றபடி எனக்கு வந்து பரணி சொன்ன மாதிரி தான், நான் பரணி ரூட்ல இந்த ஒரு படத்துல நான் ஒத்து போகிறேன் முழுக்க. ஓகே அவ்வளவுதான். படம் வந்து கில் அளவுக்கு இருக்கா ப்ரோ? கில்ல விட வயலன்ஸ் ஜாஸ்தி தான். ஆனா இல்லங்க, கில்லுல வந்து ஒரு பரபரப்பு நமக்கு இருக்கும், வெறி இருக்கும், ஏய் அப்படிங்கிற வெறி இருக்கும், எமோஷனல் கனெக்ட் இருக்கும், எமோஷனும் சேர்ந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா கில்லு வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே முரட்டு ஸ்கிரீன் பிளே, வில்லன் பயங்கரமா இருக்கும். ஹீரோவுமே பாத்தீங்கன்னா எத்தனை தடவை போய் என்னடா இத்தனை துப்பாக்கி சுத்தி வாங்கினாலும் அடிக்கிறான் படுறானாலும் நமக்கு அது ஓரளவுக்கு இருக்கும். அந்த ஒன்றை தாண்டி தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே இருக்கும் கில்லுல. கில்லு வந்து வேற லெவல் படம் உண்மையாலுமே. நான் இந்த இந்திய சினிமாவின் பெஸ்ட் ஆக்ஷன் படம் தான் கில்லு தான். இது வந்து மார்க்கோ வந்து எப்படி மார்க்கோ வந்து கொஞ்சம் கூடுதலான பில்டப் கொடுத்துட்டாங்களோ ரொம்ப. இது வந்து எப்படின்னா சென்சார் போர்டு தப்பு தான் தோணுது. ஒரு முழுக்க ஒரு வன்முறையை வந்து நான் இப்படிலாம் காட்டுறேன் பாரு, நான் எப்படி வன்முறை காட்டுறேன்னு அப்படி அது அந்த ரூட்டுக்கு போன படம் வந்து மார்க்கோ. இப்படியும் வன்முறை காட்டலாம் அப்படி கிடையாது. வன்முறைங்கிறது இந்த ஆக்ஷன் சீன்ஸே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா வில்லாட்டுவும் துப்பாக்கி நீங்க அதை ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். துப்பாக்கியில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும், அந்த கத்தி எடுத்து தசங்க குத்திட்டே வர சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி பில்லாட்டு ஓப்பனிங் சீன் ஒன்று இருக்கும். அது வந்து இந்த ஃபைட் சீனோட சேர்ந்த வன்முறை. அது மாதிரி வன்முறைங்கிறத கில்லு. நீங்க அது வந்து இல்லாம நான் இப்போ பண்றேன் பாரு ஒரு வன்முறை, உனக்கு வந்து கண்ணை மூட வைக்கிறேன் பாரு, உன்னை எவ்வளவு அருவருப்பா பார்க்க வைக்கிறேன் பாரு, அதாவது நான் உனக்கு கொடூரமா காமிக்கிறேன் பாருங்கிறது ஒரு வகை வன்முறை. அது வந்து மார்க்கோல இருக்கிறது. அவ்வளவுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். ஹிட் 3யும் மே 1 தானா ப்ரோ? ஆமா ஹிட் 3 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. ஆக்சுவலா சைக்கோ போலீஸ். அதாவது கில்லுல ஐயோ இவன் செத்துருவானோ அவன் செத்துருவானோ நமக்கு தோணும், எவனோ சாங்கடா படத்தை முடிக்கடான்னு தான் இது இருந்துச்சு மார்க்கோ பொறுத்த வரைக்கும். இல்ல மார்க்கோல ஒரு சீன் பண்ணி நோட்டு ஒரே நிமிஷம் ப்ரோ. மார்க்கோல சில சீன்ஸ் வந்து சென்சார் போர்டே வந்து அலோவ் பண்ணல. ஆனா அது ஓடிடில ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. ரியாஸோட போர்ஷன் நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். நாங்க இந்த விதத்துல நான் சென்சார் போர்டை உண்மையிலே பாராட்டுவேன் இவ்வளவு சீன்ஸ் வச்சதுக்கு. இதை விட கொடூரமா ஏதோ இருக்குது படத்துல. பட் அது ஓடிடில வரப்போ பார்ப்போம். சொல்லுங்க ப்ரோ. சென்சார் போர்டை பாராட்ட கூடாது ப்ரோ, நீங்க வருத்தப்படணும். கார்த்தி ப்ரோ ரிவ்யூ பாத்தீங்களா? இல்ல சென்சார் போர்டு இதுக்கு பாராட்ட கூடாது, வருத்தப்படணும்ன்றேன். எதுக்கு? இல்ல சீரியஸா சொல்றேன். இல்ல அவர் கார்த்திக் ப்ரோ ரிவ்யூ பாத்தீங்கன்னா சொல்லி இந்த சென்சார் போர்டை பத்தி கழுவி ஊத்துவார். கார்த்திக் ரிவ்யூ பாப்பீங்களா? யாரு? நான் யாரோட ரிவ்யூ பார்க்க மாட்டேன் ப்ரோ. நான் டைம் பாஸ் கார்த்திக். ஓகே முன்னாடி செல்ஃபி ரிவ்யூ பார்க்கல. இல்ல நான் வந்து எப்போ சொன்னாரு ப்ரோ? இல்ல பொதுவாவே சொல்லுவாரு எல்லாம் இந்த மாதிரி வன்முறை அதிகமா உள்ள காட்சிகளுக்கு வந்து சென்சார் போர்டு என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு கழுவி ஊத்துவாரு. அது எல்லா படம் எல்லாம் ஏ கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்கு யூஏ கொடுத்து வந்தாதான் நம்ம திட்டணும். ஏ கொடுத்துட்டாங்கன்றப்ப திட்ட தேவையில்ல. 18+ போட்டுட்டாங்க. 18+ போட்டுட்டு இவ்வளவு வன்முறை சீன் வச்சிருக்கிறது அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன் இதே ஸ்பேஸ்ல. எனக்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இது ஒன்லி 18+ தான், குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லி. அந்த மாதிரிதான் நான் பாராட்டுறது. எதுக்கு சொல்றேன்னா இந்த படம் பார்த்துட்டு தான் நான் விடுதலை 2 பார்த்தேன். விடுதலை 2மே ஏ சர்டிபிகேட் தான். ஆனா அதுல சும்மா கடப்பாரை வச்சு குத்துற சீன்லயே வந்து அந்த பிளட் இருக்கிற இடத்துல பிளர் பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் வந்து இதா இருந்துச்சு.
ஏன்னா செம ஆனா கடுப்பா அதையும் மீறியுமே எனக்கு அது கொடூரமா தான் இருக்கும். சாட்டை எடுத்து அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்களா, தோல் பிஞ்சிட்டு போற மாதிரி, கண்ணாமட்டி வெளியே வர அதெல்லாம் மாதிரி. அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ, இல்லைன்னு சொல்லல. பட் எனக்கு நான் பிளர் பண்ணது மட்டும்தான் சொல்றேன். ஆனா இவங்க கொடுத்ததுக்கான ரீசன் வந்து வேற தானே சொன்னாங்க. இதுல வைலன்ஸ்க்காக கொடுத்தோம்னு சொல்லவே இல்ல. அப்படி இருந்தும் ஏன் அதெல்லாம் பிளர் பண்ணாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அததான் நான் சொல்றேன். பட் இவ்ளோ இதா எடுக்க முடியும். ஏன்னா வந்து இப்போ லியோ படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லியிருந்தாரு, இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாரு, சில சீன்லாம் பிளர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு சென்சார் போர்ட்னால, அது வைக்கணும். பட் ஆனா வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கூட லியோல கூட அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. சில சீன்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து அவரே லோகேஷ் கனகராஜ் இந்த மார்க்கோ மாதிரி ஒரு ஃபிலிம்ல அவ்வளோ வைலன்ஸ் ஃபிலிம் பார்த்தாருன்னா அவரே ஃபீல் பண்ணுவாரு, சரி இந்த சென்சார் போர்டு எவ்வளவோ தேவலாண்டான்னு சொல்லி. அன்னைக்கு ஒருத்தர் ஆஜய் விஷால் ப்ரோ வந்து சொன்னார்ல, ஒரு படம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி, குவிண்டன் டரண்டினோவா அந்த படம், அது வெஸ்டர்ன் ஸ்டைல் படம், அதுலயுமே வயலன்ஸ் இருக்கு. கில்பில்லா சுட்டா தலை காணாம போயிரும் அந்த படத்துல. அதுலயுமே வயலன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன சொல்ற, அந்த அளவுக்கு கூட இங்க வந்து தமிழ்ல சென்சார் போர்டு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அது ஆர் ரேட்டட் தானே ஜாங்கோ? ஆமா ஆர் ரேட்டட். இப்போ வந்து ரீசெண்டா என்னன்னா UA 13+, UA 16+ இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். பரணி ப்ரோ, அப்படியே நீங்க ஜாங்கோ பாத்தீங்கல்ல, அதே டைரக்டரோட ஹேட்ஃபுல் 8ன்னு ஒரு படம் இருக்கும், அதே வெஸ்டர்ன் டைப் தான். ஆனா ஜாங்கோ மாதிரி எலிவேஷன் சீனு மாஸ் சீன்லாம் இருக்காது. அது ஸ்டோரியா பயங்கரமா இருக்கும். நீங்க அது ஒரு வாட்டி பாருங்க. 1.5 மணி நேரத்தை நீங்க பல்ல கடிச்சிட்டு பார்க்கணும். அந்த 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா அந்த 1.5 மணி நேரத்தை வச்சு அடுத்த 1.5 மணி நேரத்துல ரிவீல் பண்ற சீன்லாம் அவ்வளவு மாசா இருக்கும் தலைவா. பயங்கரமா பண்ணிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கும். அதுவும் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட் பாருங்க. என்ன கேட்டா நான் அதை சொல்லுவேன் ஃபர்ஸ்ட். எனக்கு டிஜாங்கோ தான் ப்ரோ. ஜாங்கோ தான் சொன்னேன். அப்புறம் இன்க்ளோரியஸ், ரிசர்வாயர் டாக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா பாக்குறேன் ப்ரோ. அதே மாதிரி இந்த வருஷத்தை KGF 2ல இருந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஃபேன் ஷோ போடுறாங்க. ஆனா நாளைக்கு காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும், வேலை இருக்கு. அதனால ஒரே ஒரு ஷோன்றதால கூட்டம் நம்பி வரையும் நல்லா மஜாவா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இப்ப போறீங்களா இல்லையா? இப்ப போனா யாரு 3 மணிக்கு எந்திரிச்சு வேலை பாக்குறது? போக முடியாது. எனக்கு வேலையே 3:30 மணிக்கு தான் முடியும். 3 மணில இருந்து 6 மணியா? மாவீரம் ப்ரோ, இப்போ எத்தனை மணி ஷோ? இன்னும் 10 நிமிஷத்துல ஸ்டார்ட். தியேட்டர் பக்கத்துல 2 கிலோமீட்டர் தான். அதுதான் ப்ரோ, மாவீரம் ப்ரோ 9:30னா 12 மணிக்கு முடிஞ்சிடும். 2.5 மணி நேரம் தூங்கலாம்ல, 3 மணி நேரம் தூங்கலாம்ல. அப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் ஒரு படத்துக்கு போலாம் அப்படின்னா எந்திரிக்கலாம். எந்திரிச்சு வேலை பார்க்கணும்ன்றப்ப அது பயங்கரமா தூக்கம் வரும். அப்படியெல்லாம் இல்ல, எந்திரிச்சு வேலை ப்ரோ ஒரு தூங்குறது பிரச்சனை இல்ல ப்ரோ, அவருக்கு வேலை பார்க்கறதுதான் பிரச்சனை. ஒரு நாளைக்கு 10 படம் பாப்பியா தலைவா? போயிட்டு வா தலைவா. என்ன தலைவா நீ? போன வாரத்தெல்லாம் நடுவுல 2-3 நாள் லீவ் வந்துச்சு ப்ரோ. இப்படி டைமிங் அமையும். இல்ல இப்ப 3 மணிக்கு தான் வேலை பாக்குறோமா, 4 மணிக்கெல்லாம் பார்க்க முடியாதா? ஆமா ஆமா, பேக்கரி ஐட்டம் அந்த மாவு இருக்குல்ல, பேக்கரியா, அது நம்ம எவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு செய்யணுமோ முடிச்சு விட்டுறணும், இல்லன்னா ஐட்டம் சரி வராது. ஓகே ஓகே. அது என்ன மிட்டாய்? தேன் மிட்டாய். மாவீரன் ப்ரோ தேன் மிட்டாயா செய்றீங்க? ஆமா, 1 ரூபாய்க்கு ஆரஞ்சு கலர் இருக்கும். அதுவும் அதே 5 ரூபாய்க்கும் தமிழ்நாடு பார்சல் பண்றீங்களா? தமிழ்நாடு பார்சல் அந்த மாதிரி ஏதாவது தமிழ்நாட்டுல? என்கிட்ட நானே தின்ன மாட்டேன். பரவாயில்ல, நான் மதுரையில தான் இருக்கீங்க, நான் வர்றப்ப கொண்டு வரேன். கண்டிப்பா கண்டிப்பா, மறந்துடாதீங்க. தேன் மிட்டாய்னா போதும் நமக்கு, வேற எதுவும். ஆனா இப்படி ஒரு நீதி நேர்மை நாணயம், இப்படி ஒரு நீதி நேர்மை நாணயத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. அவர் இந்த கோடாங்கி மாம் சொல்ற மாதிரி வாழ்த்துக்கள். எதுக்குண்ணா? அவர் வார்த்தை சொன்ன காதல வாங்கலையா? என் ஐட்டத்தை நானே சாப்பிட மாட்டேன், என்கிட்ட கேக்குறீங்களே? இல்ல எல்லாருமே அவங்க ப்ராடக்ட் அவங்க சாப்பிட மாட்டாங்கல்ல. கம்பெனி வச்சிருக்காரு. பிரியாணி கடையில நம்ம வேலை பார்த்தோம்னா நமக்கு பிரியாணி பிடிக்காம போயிடும். அப்படியெல்லாம் இல்ல பரணி ப்ரோ, என்ன எல்லாத்தையும் இல்ல மாவீரன் ப்ரோ, இப்போ உங்களுக்கு தேன் மிட்டாய் பிடிக்காததுனால நீங்க சாப்பிட மாட்டீங்களா, இல்ல தேன் மிட்டாய் சாப்பிட்டு? இல்ல தின்னு போர் அடிச்சிருச்சு. கம்பெனி 7-8 வருஷமா இதுக்குள்ளே இருக்கிறதால
போர் அடிச்சிருச்சு. கடைசியா நான் தின்ன ப்ரோ 5 வருஷம் ஆச்சு. நீங்க மாவீரன் ப்ரோ, எனக்கு இது மட்டும் கிளியர் பண்ணுங்க. ஆக்சுவலா இப்ப வந்துட்டு தேன் மிட்டாய் செய்வீங்கல்ல, இப்ப ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்வீங்க? எவ்வளவு சர்க்கரை தேவைப்படும்? ஏன் கடை வைக்க போறீங்களா? இல்ல, ஒரு நாளைக்கு 200 தெரிஞ்சுக்கலாமே கிலோ தான். சர்க்கரை காலி பண்றோம். 150 கிலோ மைதாக்கு ஒரு 200 கிலோ சர்க்கரை காலி பண்றோம். நானே இப்பதான் ஒரு வாரமா இந்த சுகர் கட்டுன்னு சொல்லி மனசுக்குள்ள தேத்திட்டு சுகர் சாப்பிடாம இருக்கேன். மாவீரன் ப்ரோ, இல்ல 200 கிலோ சுகர் இல்ல சுகர்னு சொல்றேன். சுகர் எது எதுலாம் சுகர்னு சொல்றேங்களேன். சுகர்னா சுகரு, நாட்டு சர்க்கரை, அதுதான். அவ்வளவுதான். அந்த இனிப்பைட்ட சேர்க்காம இருந்தா போதுமா? அவ்வளவுதானா? இல்ல இனிப்பு ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து கூல் ட்ரிங்க், உப்பு ஐட்டமும் சொல்லுவாங்களே. உப்பு ஐட்டம் கூட ரொம்ப உப்பு போடக்கூடாது, அவ்வளவுதான். லைட்டா ஆமா. உப்பு போட்டு ஆனா சாப்பிடலாம். பிரகாஷ் நான் உங்களுக்கு எதுவுமே வேணாம். நான் சுகர்லாம் கட் பண்ணா ஒயிட் ரைஸ் சுகர் ஒல்லியாவும் தாங்க. ஒல்லியாவும் முகம் எங்கா தெரியும். உங்களுக்கு எதுக்குன்னு அதெல்லாம்? அதுதான் நானே அதான் அதுதான் இல்ல நான் இல்ல சொல்றேன். எனக்கு அதுக்கு வந்து இல்லைங்க. நான் ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு என்ன அந்த இப்ப சென்னைக்கு போனப்போ ஒரு நண்பர் சொன்னாரு, ஒயிட் ரைஸ் சேர்க்கக்கூடாது. ஏப்பா நான் சேர்க்கறதே அது மட்டும் தான், வேற எதாவது ஒயிட் ரைஸ் சேர்க்கக்கூடாதுன்னு. இப்போ நான் எல்லா ஸ்வீட்டும் டீ குடிக்க மாட்டேன், காஃபி குடிக்க மாட்டேன், அதனால சுகருக்கு வேலை இல்லை. இனிப்பு எப்பயாவது மாசம் ஒரு தடவை சாப்பிட்றது உனக்கு இனிப்பு அவ்வளோதான் சாப்பிட்றோம். நம்ம மிஞ்சி போனால் வெளியே போய் சென்னைக்கு நீங்க போறப்ப யாராவது நண்பர்கள் போறப்ப பார்த்தப்ப அங்கே இனிப்பு சாப்பிட்டா உண்டு. மற்றபடி இனிப்பு சேர்க்கறதுக்கு வேற எங்கேயும் வேலை இல்லை. அவன் எப்பவுமே தயிர் சாதம் சாப்பிட்டா கூட தயிர் கூட டெய்லி வெறும் தயிர் பால் போட்டு உப்பு கூட குடிப்பேன்லண்ணா. சேர்க்காம சாப்பிட்றோம். டெய்லி டீ காஃபி தான் அது பால் குடிப்பீங்களா? குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டேன். அந்த பக்கம் ஓகே, போறதில்ல. அதனால சூப்பர். சுகருக்கு வேலை இல்லை. ஆனால் டீ சாப்பாடு டோட்டலரா சாப்பிட்றாங்க. ப்ரோ? டீ டோட்டலரா? டீ டோட்டலர் தான் தெரியும். டீ டோட்டலருக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா ஒண்ணுமே தொடாதவங்க டீ டோட்டலரு, அப்படி எல்லாத்தையும் அப்பப்போ அப்படி அதெல்லாம் தொடாதவங்க நாங்க கிடையாது. கேட்கல. நாங்க அதை கேட்கல. டீ டோட்டலரா நீங்க 31 டிசம்பர் என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இல்லை இல்லை இல்லை, டீ டோட்டலர் இல்லை. இல்ல பிரகாஷ்னா, அப்படி வாங்க வலிக்கு. ப்ரோ நீங்க நீங்க எல்லாம் இல்ல ஒயிட் ரைஸ் சாப்பிடுறத பத்தி எனக்கு வந்து எதுவுமே தெரியல. பட் ஆனா வந்து எல்லாருமே இவ்வளவு நாள் டெய்லி ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். அதனால அதுல பெருசா எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த சுகர் வந்துட்டு உண்மையிலே வந்து கொஞ்சம் பேடுன்றதுனால. இல்ல பரணி ப்ரோ, ஒயிட் ரைஸ் எடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க ப்ரோ நிறைய பேரு. ஏங்க இவ்வளவு நாள் நிறைய டெய்லி எல்லாரும் அதை தானே இல்ல இல்ல சாப்பிட்டு சொல்றேன். இல்ல உங்களுக்கு நீங்க 6 பேக்ஸ் அதெல்லாம் வைக்கணும்னா டெய்லி ஒரு 10 பரோட்டா சாப்பிடுங்க. டெய்லி 10 பரோட்டா. 6 பேக் வைக்கிறதுக்கு 10 பரோட்டா சாப்பிடணும்? புரியல எனக்கு. டெய்லி 10 பரோட்டா உடம்பு அப்படி இருக்கும், கின்னுன்னு இருக்கும். ட்ரை பண்ணுங்க. நான் தோசையே 2 தாங்க சாப்பிடுவேன். ஒரு நாள் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்கணுமே. இப்ப ஆர்வமா இருக்கு. நானா? அதான் போட்டோ ஆமா, ப்ரோ போட்டேன். அவர் அப்போ ஒரு போட்டோ விட்டுருந்தாரு ப்ரோ. அவங்க அக்கா பொண்ணு அப்போ போட்டிருந்தாரு. செல்ஃபி போட்டிருந்தாரு. அதானே இன்ஸ்டால அப்போ ஒரே ஒரு போட்டோ இருக்கு அதானே? ஏங்க அது இல்ல இல்லங்க. எனக்கு இன்ஸ்டா தெரியல, இதுல போட்டாரு. இன்ஸ்டால இருக்கிறது நான் வந்து அது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. அட நான் சொல்லவா? பாவி மனுஷா, இன்ஸ்டால 10 இன்ஸ்டால வருஷமா? இன்ஸ்டால இருக்கிற போட்டோ, அந்த பொண்ணு இப்போ வந்து 12th எழுத போறாங்க ஆக்சுவலா. சின்ன குழந்தைன்னு சொன்னியே மச்சான். அந்த பிள்ளைக்கு அந்த 17 18 வயசு இருக்குமான்ற மாதிரி இருக்கேன். நான் அவங்கள அதுக்கப்புறம் அந்த போட்டோ எடுத்திருக்கேன்ல, அதுக்கப்புறம் நான் மீட் ஆமா, பண்ணது கிடையாது. பட் ஆனா இப்போ என்னங்க வந்து என்னென்னமோ சொல்றீங்க. ப்ரோ என்ன ஐடி அது ப்ரோ வந்து ஒரு உங்களுக்கு? பெரிய இன்ஸ்டா ஸ்டோரிங்க. ஐடி? அது பர்சனல் வேணாம். ஸ்மார்ட் பர்னி தான் இருக்கும். அது வந்து அவங்கள நான் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. பட் அப்புறம் இன்ஸ்டால கனெக்ட் ஆனோம். இப்போ டச்ல இருக்காங்க. ஸோ அதனால சொன்னேன். பட் இன்ன வரைக்கும் பார்த்தது இல்லை. அந்த போட்டோ தான் லாஸ்ட் போட்டோன்றதுனால இனிமே அடுத்த போட்டோ போடுறதுன்னா அவங்க கூட பிக் எடுக்கிறப்ப போடுவேன். அவங்க நான் யாரையுமே வந்து இல்லன்னா தங்கச்சி இன்ஸ்டாவை யூஸ் பண்ற ஐடியால இல்லையா? இல்ல இன்ஸ்டா நான் யூஸ் பண்ணுவேன். நான் பெருசா வந்து யாரையுமே வந்து எனக்கு அக்கா தங்கச்சின்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. ஆனா அவங்க ஒருத்தவங்க மட்டும் நான் தங்கச்சி ஃபீல், அந்த ஒரு பாண்ட் இருக்கு. வேற என்னென்னமோ சொல்றிய தலைவா. வேற யாராவது அண்ணான்னு கூப்பிட்டானா சரி அண்ணன் கூப்பிடாதுன்னு சரி, உங்க சொல்லிட்டு. லவ்வரை இல்ல கடைசியா எப்ப யார் பரணி? பாத்தீங்க? புரியல. இல்ல யார் பரணி? புரியல. இல்ல பிரகாஷ், நான் உங்களுக்கு தெரியாதுண்ணா அவங்கள. நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல எங்களுக்கும் இல்ல தெரியாதுங்க இவனா அவங்கள பேச பத்தி. எதுவுமே கேட்கல. திடீர்னு கண்ணில் தூசி விழுந்துச்சு, அதனால போயிட்டேன். இல்ல 2 நிமிஷம் எதுவும் கேட்கல. இல்லண்ணா, ஒரு ஒரு எனக்கு ஒருத்தவங்க சிஸ்டர் மாதிரி. அவங்கள வந்து நான் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் மீட் பண்ணல. இப்போ அவங்க 12th படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு அவங்க கூட மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தேன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் இன்ஸ்டால. நான் தான் பெருசாக எதுவும் போஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கேன்னு சொன்னேன். முன்னாடி நிறைய ஃபோட்டோஸ் அது இன்ஸ்டால போட்டு வச்சிருந்தேன். பட் எல்லாமே ஆர்ச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ தேடினா நான் எஸ்கே கூட எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் 2-3 இருக்கும் ட்விட்டரில். அது இல்லாமல் வேற எந்த ஃபோட்டோஸும் பெருசாக இருக்காது. இன்ஸ்டால அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும்.
அவ்வளவுதான். வேற ஏதாவது தெரியணுமா யாருக்காவது? எஸ்கே கூட எடுத்த போட்டோ ட்விட்டர்ல இருக்கா? அது பழைய போட்டோ ஏதாவது போஸ்ட் இருக்குங்க. பண்ணிருக்கீங்களா? பழைய போட்டோ ஏதாவது இருக்குங்க. பர்த்டே விஷ் பண்றப்ப எடுத்து போட்டிருந்தாங்க. அவங்க போட்டோ அதை நம்மளால டெலீட் பண்ண முடியாதுன்றதுனால அது அப்படியே இருக்கும். மற்ற எல்லா போட்டோஸும் நான் ஒரு நாள் உட்காந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் இன்டர்நெட்ல என்னோட போட்டோஸ் எல்லாமே வைப் பண்ண முடியுமோ வைப் பண்ணி வச்சிருந்தேன். சரி ப்ரோ, நீ எப்படியும் உன்னோட இயர் சொல்ல மாட்டேன், டேட் ஆஃப் இயர், அட்லீஸ்ட் மந்த்தும் டேட் ஆஃப் சொல்லலாம். அதான் April 23. April 23. ஆமா ப்ரோ, நீ ஜான்சன் பிறந்த அன்னைக்கு பிறந்திருக்க ப்ரோ. இல்ல பாரதி, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கேட்டுங்க. என்னைக்கா இருந்தாலும் ஆண்களுக்கு ஒரு 10 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கும். வயசை வந்து அதிகமா சொல்லணும். நம்ம வந்து 10 வயசுனா 12, 11, 13 அப்படி சொல்லணும்னு தோணும். ஒரு 20-25 வயசு தாண்டிச்சு வச்சுக்கங்களேன். அட்லீஸ்ட் ஒரு சொல்றேன், ஒரு 25 தாண்டும் போது சொல்றேன். இனிமேல் வயசு 25, 26 வரப்போ 25, 27 வரப்போ 25 சொல்லுவோம். வயசை குறைச்சி சொல்றது. இந்த வயசு ஏற ஏற இது ஆண்களுக்குள்ள மனோபாவம். ஓகேங்களா? சின்ன வயசுல கொஞ்சம் கூடுதலா வயசு தெரியணும், நம்ம பெருமையா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தெரியும் நினைப்போம். பெரிய ஆனதுக்கு அப்புறம் வயசு கம்மியா தெரியும் நினைப்போம். இது எல்லாத்துக்கும் இயல்பு தான். ஆனா ஆண் இருக்கிற பட்சத்துல, ஆணா இருக்கிற பட்சத்துல என்னைக்குமே வயசை சொல்ற கூச்சப்படவே கூடாது. என்னைக்குமே அங்க சூப்பர் டீலக்ஸ் வர டைலாக்னு சொல்றேன். என்னைக்குமே ஒரு மனுஷன் வயசு சொல்றதுக்கு தயக்கமோ கூச்சமோ இருக்கவே கூடாது. அது ஞாபகம் வச்சு உங்களுக்கு என்னைக்காவது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், இது வந்து தப்பா சொல்லல. என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தைரியமா கான்ஃபிடண்டா சொல்ல வருங்க. எப்பவுமே அதை மறைச்சு நமக்கு ஒரு பலனுமே இல்லை. அது ட்விட்டர்ல மறைச்சு சுத்தமா சோசியல் மீடியாங்கிறதே ஒன்றும் ஒரு மாயை தான். அதுல நம்ம ஒரு பொய்யான ஒரு விஷயம் சொல்றது, இல்ல உண்மையா மறைக்கிறது ஒரு வித்தியாசம் கிடையாது. கேர்ள்ஸை விட்டுருங்க. கேர்ள்ஸுக்கு அவங்களுக்கு மெயின் விஷயமே வயசு தான். கேர்ள்ஸுக்கு நமக்கு வயசே இல்லைனா நம்ம ரசிக்க தான் போறோம். வயசு முக்கியமா கேட்பீங்களா? சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க. வயசு கேட்டு ரசிக்க போறீங்களா? யாரோ ஒரு பெண் இருக்காங்க, அவங்கள பார்த்து உங்களுக்கு எத்தனை வயசு சொல்லுங்க, நான் உங்களை ரசிக்க போறேன்னு சொல்லி கேட்க போறீங்களா? கிடையவே கிடையாது. விஷால் அப்படி மீன் பெண் பண்ண விஷால் மீன் பண்ணது என்னன்னு சொல்லவா? விஷால் ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ. இல்லண்ணே, வயசு யாரும் மறைக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். வேற எதுவும் சொல்ல. அவரு வந்துட்டு ஆண்களின் அடையாள சின்னம் பிரகாஷ் ப்ரோ சொன்னது கரெக்ட் ஒரு வகையில. அவரு இப்போ சொன்னார்ல, இப்ப நம்ம எங்கேயாச்சும் புதுசா பசங்களை பாக்குறோன்றப்ப வாடா போடான்ட்டாங்கன்னா அந்த பையன் உடனே கேட்கறது, என்ன வாடா போடான்ற, உனக்கு எத்தனை வயசுன்னு தான் கேட்பான். அப்ப நம்ம ஏத்தி சொல்லுவோம், ஐயோ இவன் அடிப்பான் போது 2 வயசு ஏத்தி சொல்லிடுவோம்னு அப்பெல்லாம் ஏத்தி சொல்லிட்டு இருப்போம். அது ஞாபகம் வச்சு சொல்ல தோணுச்சு. இது நிறைய பண்ணிருக்கோம். ஓ, அத மைண்ட்ல வச்சுதான் சொல்லிருப்பாரோ. அது நான் என்ன சொல்ல, ரொம்ப இதுல இருந்து நான் வந்துட்டு ஒரு மாதிரி பெருசா சொல்லாம அது மாதிரி த்ரில்லா போயிடுச்சு. அதனால யாரு கேட்டாலுமே வந்து சொல்றது இல்லை. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதுவும் அவ்வளவுதான். நீங்க தான் ஒரு தடவை சொல்லிட்டீங்க, நாங்க 97ல பிறந்தாரு. நான் ஹைசன்பர்க் தானே நீ? அவர் 97ல பிறந்தாரு ப்ரோ. நான் எப்ப சொன்னேன்? இல்ல ஆக்சுவலா பரணி ப்ரோ, நான் கெஸ் பண்ணேன் பாத்தியா, நீ 97 தான் இருப்பேன் நான் கெஸ் பண்ணல. பரணி ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா தலைவா? இந்த ஸ்மார்ட் சுகன், ஸ்மார்ட் அன்பு, ஸ்மார்ட் சீனி, ஸ்மார்ட் சரவணன், இதெல்லாம் மேக்ஸிமம் ப்ரோ மாவீரன் ப்ரோ விஷால் இருப்பாரு ப்ரோ. சரி ரைட், வேற டாபிக் போலாமா? இல்ல வேற டாபிக் நான் போறேன். ஸ்லீப்பிங் டாக்ஸ் பத்தி நான் கேட்டேன். பரணி ப்ரோ, நீ ஸ்கூல் படிக்கும்போது படத்துக்கு போயிருக்கியா ப்ரோ, தியேட்டருக்கு தனியா? இல்ல ப்ரோ, நான் வந்து படத்துக்கு போனதில்ல. ஆனா அந்த தலைவா படத்துக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஐயோ விஷால் ப்ரோ உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க போட்டோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. கேக்குதா பிரகாஷ் ப்ரோ? அஸ்மத் தான் கேக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்கேன் சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு எப்படி ப்ரோ இவ்வளவு மல்டி டேலண்டா இருக்கீங்க நீங்க? என்ன பேசுறது இல்லையா? பேசுறீங்கள, வாயிலே மியூசிக் போடுறீங்க, எல்லாமே பண்றீங்க ப்ரோ. சுகுமார் ப்ரோ இல்லாத குறைய நீங்க கேக்குறீங்க. சரி நடத்துங்க. சுகுமார் ப்ரோ சொல்ற. ஹலோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. இல்ல சுகுமார் ப்ரோ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ப்ரோ. நீங்க பேசினாலே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் ப்ரோ வருது. அது உங்களுக்கு தெரிய மாட்டேது. ஆமா அஸ்மத் ப்ரோ பேசினாரு, உங்களுக்கு கேட்கல போல. பிரகாஷ் ப்ரோ பாராட்டி தள்ளிட்டு இருக்காரு. இல்ல விஷால், நான் என்ன சொன்னேன்னா விஷால், அவரு நம்ம தலைவர் பேசினாலே ஒரு பாசிட்டிவா இருக்குது. எப்பவும் பாசிட்டிவா தான் பேசாரு. நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியா கிடைக்குது, அதுதான்.
வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, நல்லா ஸ்ருதியோட பாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மியூசிக்கா போட்டாரு, இப்போ நல்லா போட்டாரு மியூசிக். ஆமா ரைட். நம்ம சுகுமார் சொல்றது ஆனா ஒண்ணு பரணிக்கு மட்டும் காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துற நீங்க எல்லாம் அண்ணா, சொல்லும் எனக்கு போது இப்ப நீங்க டீடோட்லர் இல்லன்னு சொன்னோனே ஆசை இல்ல வருதுண்ணே. இல்ல இல்ல தஞ்சாவூர் கோயில் ஈயத்தை போறோம் காய்ச்சல். நம்ம ஒரு நாள். பிரகாஷ் அண்ணா, நீங்களும் நானும் தஞ்சாவூர் போயிட்டு ஒரு நாள் வந்துட்டு மெய்யழகன் மாதிரி உட்காந்து நைட் ஃபுல்லா பேசுறோம். பரணி ப்ரோ நீங்களும் வரீங்களா? இல்ல வாங்க. ஐயா பரணி நீங்க பரணி டீடோட்லர் இல்ல நீங்க. பரணி நல்லா நோட் பண்ணிக்கங்க, நல்லா நோட் பண்ணீங்க. இவ்வளவு இல்லண்ணா, நாள் கூப்பிடலையா? மெய்யழகன்னால இப்படி இல்ல சொன்னாங்க. எங்க இவ்வளவு நாள் ஊர்னாலும் ஓகே, கூப்பிடலையா? எங்க இருந்தாலும் ஒரே இடம் தானே உட்கார்றோம். இல்ல அதுக்கே தஞ்சாவூர் போகணும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதாங்க மெய்யழகன் படத்துல தஞ்சாவூர் இருப்பார்ல, அவங்க 2 பேரும் நைட்டு அவருக்கு உட்காந்து வீடு பேசுவாங்கல்ல. இருந்துச்சு, உட்காந்து பேசுனாங்க. இந்த ஆள் இருக்கானே போயா. சரி விடுங்க. இல்ல இல்ல ஸ்லீப்பிங் டாக்ஸ் பத்தி சொல்லிடுறேன். நீங்க ஆமா கேட்டதுனால. தலைவா, சொல்லு தலைவா. ஒரு என்ன சொல்ல, பக்கா ஒரு என்டர்டெய்னிங் கேமா இருந்துச்சு. ஸ்டோரியும் சூப்பரா இருந்துச்சு. அத அது வந்து சொல்லுங்க. ஒரு படமாவே எடுக்கலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஜாக்கிய வந்து தொங்க விட்டுருப்பாங்க, குடல் எல்லாம் வெளியே பிதுங்கி இருக்கும். பட் இப்போ உள்ள கிராபிக்ஸ் வச்சு பார்த்தா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஐயோ நல்ல வேலை ஆதி ப்ரோ இல்ல. இல்ல இல்ல ஆக்சுவலா இந்த பழைய கேமா இருந்தாலும் ஹேண்ட் காம்பேட்லாம் வேற அதுதான் லெவல்ல இருக்கும் இப்பயுமே. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து நான் முன்னாடி விளையாடும் போது ஹேண்ட் காம்பேட்லயே விளையாண்டுட்டு இருந்தேன். கன் இருக்குது எனக்கு தெரியாது. கொஞ்சம் போக தான் அதான் கண்ணு. இந்த இதுல வந்தப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த சேசிங் சீக்வன்ஸ், அந்த பேக் ஷூட்டிங், அந்த சீக்வன்ஸ்லாம் நொறுக்கிட்டாங்க. மிஷன்ஸ்மே வந்து ஸ்டோரியா ஓரளவுக்கு நல்லா கொண்டு போனாலும் மிஷன்ஸ்மே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப எனக்கு எது தெரியுமா தெரியுமா பிரச்சனை? எனக்கு டிரைவிங் தான் பிரச்சனையா இருக்கு லைட்டா தான். கேம்ல. எனக்கு கூட வாட்ச் டாக்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பிரச்சனையா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. இதுவும் அப்படிதான், கொஞ்சம் அப்படி இருந்துச்சு, ஆனா செட் ஆயிடுச்சு. ஆமா, யாராவது கேம்ஸ் நல்லா விளையாடுவீங்கன்னா ஸ்லீப்பிங் டாக்ஸ் ட்ரை பண்ணுங்க. செம்ம ஜாலியான வைபான பரணி கேம். ப்ரோ அதுவும் இல்லாம அந்த ஃப்ளோ படம் ஓபன் ஆக மாட்டேங்குது ப்ரோ. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஐயோ என்ன ப்ரோ சொல்ல, எதுல ஓபன் ஆகல? நீங்க அனுப்பிச்சுட்டீங்களா? நீங்க அனுப்பிச்ச லிங்க்ல தான். எதுல ஓபன் ஆகலன்னா மொபைல்லையா கம்ப்யூட்டர்லயான்னு கேட்டேன். மொபைலுங்க, நான் மொபைல் யூஸ் இருக்கேன். விஎல்சில ஓபன் பண்ணி பாருங்க. எது? விஎல்சி மீடியா பிளேயர். விஎல்சி இல்ல, அது ஓபன் ஆக மாட்டேங்குது. குரோம்ல ஓபன் ஆக மாட்டேங்குது. லிங்கே ஓபன் ஆக டவுன்லோடே பண்ண மாட்டேங்குதுன்றாரு. முடியல. இதுல விஎல்சி டவுன்லோட் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆக மாட்டேங்குது ப்ரோ. லோட் ஆயிட்டு அப்படியே பரணி ப்ரோ என்ன பண்றீங்க? அந்த படத்தை அப்படியே ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து டிரைவ்ல போட்டு விட்டு அனுப்பிச்சிருங்க. இல்ல நான் வேற தரேன். டிஜிடி ஏழைகளின் ஓடிடி கூட கொடுங்க. அதுல 720p தான் இருந்துச்சு. நான் வேற தரேன் உங்களுக்கு. பிரகாஷ், நான் நேத்து லிங்க் அனுப்பிச்சிட்ட சொன்னபடியே என்ன பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஒரே வாட்டி என்ன ப்ரோ? அதான் நான் தான் கேட்க வந்தேன். லாக்ஸ்லாம் சன்டிவில போடுறாங்களா உங்களுக்கு? போடுறாங்க. மனோஜ் ப்ரோ நீங்க பாத்தீங்களா அமெரிக்கன் பியூட்டி? லாக்ஸ்லாம் சன்டிவின்னு போட்டுருக்காங்க. கிறிஸ்டோபர் போட்டிருக்காரு. அப்படியே தெரியல. வேட்டையன் வந்து டிவில ப்ரோமோ போட்டாங்க. வேட்டையனும் இன்னொரு படம் போடுறாங்க, பிளடி பேக்கரும் போடுறாங்க சன் டிவில. அது பிளடி பேக்கரா? பிளடி பேக்கர் எல்லாரும் லால் சலாம். இல்ல கங்குவா யாருமே வாங்கலையா? கங்குவா என்ன சேட்டலைட் போல. அவ்வளவுதான். அப்போ பிரகாஷ் ஏன் பேச மாட்டீங்க? போல உங்க மேல கோவம், அதனால பேசாம இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேட்கலையா ப்ரோ? கேட்கலாம் ப்ரோ. வெளியே போயிட்டு வந்தீங்களா ப்ரோ? பாத்தீங்களா இல்லையா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ அமெரிக்கன் பியூட்டி பாத்தீங்களா இல்லையா? அவரு நான் வந்து இந்த என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க ப்ரோ. வெளியே போயிட்டு வர சொல்லுங்க, அப்பதான் கிளியரா கேட்கும். வெளியே போயிட்டு விஷால் ப்ரோ நீங்க கட் ஆயிட்டு திரும்ப வாங்க. சரி ஓகே வாங்க, உடனே அக்செப்ட் பண்ணுங்க. அவரு ப்ரோ நம்ம ரெக்கார்டிங் கேட்டு என்கிட்ட டிஎம் பண்ணி தமிழ் டப்பிங்ல நான் 2-3 பேருக்கு அமிச்சேன் அந்த படத்தை. அவங்க அதை பார்த்தே முடிச்சிருப்பாங்க. ப்ரோ மாதிரன் ப்ரோ உங்க டெலிகிராம் லிங்க் சொல்லுங்க ப்ரோ, எனக்கு அனுப்புங்க. ஓகே ப்ரோ. 1 GB மல்டி ஆடியோல எனக்கு ஏத்தா நீங்க தான் ப்ரோ. ஏதாச்சும் பேசணும்னா படம் அனுப்பணும்னா. ஓகே ப்ரோ. விஷால் ப்ரோ கை கட்டுறாரு பாருங்க. பிரகாஷ் என்ன பாத்துட்டாரா? என்ன சொன்னாரு? மாவீரன் வெளில போயிட்டாரு. இருக்காருங்க, இங்கதான் இருக்காரு. மகாவீரன் வெளியே போயிட்டாரு. வர பரணி ப்ரோ பிரகாஷ் அமெரிக்கன் பியூட்டி பாத்துட்டாரா? என்ன சொன்னாரு? அவரா பாக்கலையா இன்னும்?
நேத்து நைட்டே விஷால் ஆதி ப்ரோ எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு ஃபேக் பாருங்கண்ணே ப்ரொஃபைல். பார்த்துட்டு சொல்லுங்க தலைவா. சுகன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபேக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பார்த்தேன். ஃபேக் நீங்க அதை ப்ரொஃபைல் ஓகே. பார்த்துருக்கீங்களா? இல்ல தலைவா இல்ல. சரி பரணி சொல்லுங்க. என்னாச்சு பிரகாஷ்னா? அண்ணா சொல்லுங்கண்ணே. ஏன் பட்னாரு பரணி ப்ரோ? நான் அது உங்ககிட்ட உங்களுக்கான நினைச்சேன். சீரியஸ் தான் ப்ரோ. பரணி ப்ரோ பாத்தீங்கன்னா நீங்க தனியா பாருங்க. கண்டிப்பா சுகன் ப்ரோ கண்டிப்பா ஃபேக் ப்ரொஃபைல் அதோட ஓகே சீசன் 2 இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ டைம் ஓகே இருந்தா பாருங்க. கண்டிப்பா. பரணி ப்ரோ நீங்க உங்களுக்கு கேம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கிராண்ட் டெரிஸ்மோன்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? என்ன படம்? கிராண்ட் டெரிஸ்மோ. பாத்துட்டேன். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தலைவா. செம்மையா இருந்துச்சு, செம படம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கேன் யூ ரிப்பீட் தட் கேம் நேம்? ஸ்லீப்பிங் டாக்ஸ் ப்ரோ. ஸ்லீப்பிங் டாக்ஸ் எஸ். ஆக்சுவலா ஒரு வைஸ் சிட்டி வைப்ல தான் இருக்கும் கேமு. அது லுக் அண்ட் ஃபீலாவே நீங்க விளையாடுங்க, ஜாலியா இருக்கும். இல்ல இப்போ இந்த 2024ல நிறைய கேம்ஸ் என்னால ப்ளே பண்ண முடியல என்னோட கிராபிக்ஸ் கார்டுனால. அதனால புதுசா கிராபிக்ஸ் கார்டு வாங்கணும். பிசியா தலைவா நீங்க? ஆமா புதுசா கிராபிக்ஸ் கார்டு வாங்கணும்னு சொல்லி இப்பதான் காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு 5070 அது மேலதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இம்மீடியல் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்னன்னா ப்ரைஸ் 59,000 ரூபா. எங்கேயாவது கிளம்புங்க. 59,000 போயா? அதுக்கு நீ தலைவா, அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10,000 15,000 போட்டு PS5 வாங்கினா எல்லா கேமையும் ஜம்முன்னு ஆட்டு போலாம். PS5ல நம்ம வந்து ஒரு கேமும் 4,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்து வாங்கணும். கரெக்ட் தான். அதுக்கு ஒரு வழி இருக்கு. இல்ல சொல்லி தரேன் உங்களுக்கு. வேணா எனக்கு வந்து பிசியே போதும். எனக்கு பிசி அப்கிரேட் பண்ணனா கிராபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணனா எனக்கு வீடியோ இல்லை ஏதாவதுனாலும் ஹை அண்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் யோசிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நான் யூஸ் பண்ணி அரௌண்ட் 10 years ஆக போகுது. ஸோ பரணி ப்ரோ பிசிக்கு நான் ஏதாவது ஒரு கேம் கேட்டா உங்களால அனுப்ப முடியுமா? ஒரு கேம் நான் இப்ப லேப்டாப் வாங்கியிருக்கேன், என்னால சான் அண்ட் ரைஸை ஏத்தவே முடியல தலைவா. தலைவலியா இருக்கு. அது கஷ்டம். ரோட் ரேஸ் கேம் இருக்குமா ப்ரோ? பைக்ல போகும்போது ரோட் ரேஷ். சொல்லுங்க பரணி. சான் ஆண்ட்ரியாஸ் டெஃபினிட்டிவ் எடிஷன் அதை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரிஜினல் வெர்ஷன் ப்ளே பண்ண முடியாது. டெஃபினிட்டிவ் எடிஷன் ட்ரை பண்ணுங்க, ப்ளே பண்ணலாம். எதுல டவுன்லோட் பண்றதுன்னு தெரியலங்க. இல்ல நான் அனுப்பிச்சுறேன். படா ஓகே ப்ரோ. நான் கேட்டேனே ப்ரோ, அது இருக்குமா ப்ரோ? என்னது? எது ப்ரோ? ரோட் ரேஷ்லாம் ஏத்தலாம் தலைவா, ஈஸி தலைவா. அது பழைய கேம். இப்ப இருக்கிற பழைய கேம் ஆதி காலத்தோட ஆதி மூதாதையர் கேம். ஆனா அல்டிமேட் கேம் அது. ஃபேவரட் கேம் ப்ரோ. ஓகே, அது பார்க்கலாம், ட்ரை பண்றேன். தெரியல. ஆனா நான் சான் ஆண்ட்ரியாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 times கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கும் சான் அண்ட்ரைஸ் தான். இதுவரை எத்தனை கேம் விளையாண்டாலும் அது பக்கத்துல நிக்க முடியலங்க. பக்கத்துல கூட வரல இந்த கேமும். என்ன ஒரு வைப்ரேஷன். GTA 6 வந்து 3.9 பில்லியன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. பாப்போம். ஏன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்டே அவ்வளவு போட்டிருக்கான் தலைவா அவன். எனக்கு லைட்டா பயமா இருக்கு. அது இல்ல தலைவா. ஆனா எனக்கு பர்சனலா நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. GTA 5 நல்லா இருந்துச்சு. ஆனா GTA 5மே சான் அண்ட்ரைஸ் அளவுக்கு வரலங்க எனக்கு. அது பக்கத்துல கூட வரல எனக்கு. எனக்கு தெரியல. எனக்கு சான் அண்ட்ரைஸ் வந்துட்டு அது கொடுத்த மெமரி வேற எதுவும் கொடுக்கல. மேபி சின்ன வயசுல ஆடினதுனாலேன்னு தெரியல. சின்ன வயசுல தான் மத்த கேமும் ஆடினேன். தெரியல. ஆனா எனக்கு இருக்க எல்லாரும் விளையாடி இருப்போம். நான் வந்து சான் அண்ட்ரியாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். GTA 5 வந்து 2 times 3 times அதுவும் கம்ப்ளீட் பண்ணேன் ஆக்சுவலா. பட் ஆனா வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து 5ல வந்து ஒரு மிஷன் ஒன்று இருக்கும். ஒரு ஹெலிகாப்டர் இல்ல ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்கும். நம்ம ஆளு அந்த இதுலயே போய் ஹெலிகாப்டர் சொருகி அதுல இது பண்ணி ஹைஜாக் பண்ணி போவாப்புல. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மிஷன். ஆனா அந்த மாதிரி நான் படத்துல வைக்க முடியாது. என்ன சொல்ல, மேபி பரணி ப்ரோ எனக்கு இப்படி இருந்தோம்னா PS3ல GTA 5 ஆடினேன். நான் வந்துட்டு பிசிலே ஆடினாலும் மேபி எனக்கு ஜாய்ஸ்டிக்
விளையாடுறது எனக்கு மேபி கஷ்டமா இருந்துச்சான்னு தெரியல. எனக்கு அந்த கேம் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் பிசிலேயே வளர்ந்த ஆளு. ஒய்சிட்டி இதெல்லாம் கீபோர்ட்லயே விளையாண்டு மேபி அதுவா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஜாய்ஸ்டிக்லாம் சீட்டு போடுறது எப்படின்னு தெரியல தலைவா. நம்ம அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஒரு இது இருக்கும், ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. ஆமா, அது சிஸ்டமுக்கு வச்சிருப்போம். என்னமோ இல்ல பிக் பேங் இதுக்குமே இருக்கும் ஜாய்ஸ்டிக்குமே இருக்கு. பிக் பேங். சாரி விஷால் ப்ரோ. சொல்லுங்க அஸ்மத். சாரி இன்டரப்ட் பண்றது. கேம் பத்தி அப்புறமா பேசுங்க ப்ரோ. சரி தலைவா. ஓகே தலைவா, சாரி முந்திருச்சு, அவ்வளவுதான். வேற சொல்லுங்க. நானும் சொன்னேன். ஓகே சொல்லுங்க. ஆமா நீங்க சொல்லுங்க அஸ்மத், பொங்கலுக்கு என்ன படம் போறீங்க சொல்லுங்க. நான் இங்க இதுதான் கேம் சேஞ்சர் தான் போவேன். அப்படியா? நான் துபாயில இருக்க சொன்னேன் உங்களுக்கு. ஆமா அதனால தான் கேக்குறேன். அதனால தான். இல்ல ஏதாவது வரீங்க லீவுக்கு ஊருக்கு? இல்ல மார்ச்ல வருவேன் ப்ரோ. அப்படியா தலைவா, சூப்பர். ஏப்ரல்ல வந்து நான் பிரகாஷ் ப்ரோ தான் மீட் பண்ண மாதிரி பிளான் வச்சிருக்கேன். சூப்பர் வாங்க. இது ரம்ஜான் வருது இல்ல ஏப்ரல்ல. ஆமா எந்த ஊரு? சென்னை தான். ரம்ஜானுக்கு பிரகாஷ் மட்டும் கூப்பிடாதீங்க அஸ்மத், எங்களையும் கொஞ்சம் கூப்பிடுங்க, வரோம். எல்லாரையும் பாத்துலாம் ப்ரோ. சென்னையில நாங்களாம் கூட இருக்கோம் ப்ரோ. என்ன ப்ரோ சென்னையில எங்க இருக்கீங்க? இது ப்ரோ கோயம்பேடா. நான் ட்ரிப்ளிகன் ப்ரோ. அதான் எல்லாம் நெருங்கிட்டோம். நான் மதுரையில இருக்கேன். மதுரையும் சென்னையும் கூட பக்கம் தான். நீங்க ரம்ஜானுக்கு கண்டிப்பா வருவேன். அதான் ரம்ஜானுக்கு கண்டிப்பா வருவேன். ஒரு ஆள் கண்டிப்பா வாங்க ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆமா தலைவா. இல்லனா தலைவா ஒரு பிரியாணிக்காக சென்னையும் மதுரை எவ்வளவு பக்கம்ன்றாரு பாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்துட்டு சிதம்பரம் சொந்த ஊரு. அங்க நிறைய நம்ம இருக்கிறதே இஸ்லாமியர் நகர் தான். நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இந்த நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க. அதெல்லாம் இங்க தெரியல. இங்க நிறைய நண்பர்கள் நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அதனால அஸ்மத் தலைவா, அது எப்படி செய்யணும்ன்ற செய்முறை அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஆமா தலைவா. ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செய்யற அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. அவங்க வீட்டுக்கு வாங்க ப்ரோ, சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம். அந்த நாள் ப்ரோ சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே வர முடியாது, நீங்க ஏப்ரல்ல தான் வருவீங்கன்ட்டீங்க. அதனால வந்துடுறேன் ஏப்ரல். நீங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பட் இது வரைக்கும் லைஃப்ல அது வந்து எனக்கு டேஸ்ட் பண்ற சான்ஸே கிடைச்சது. இது நோம்பு கஞ்சியா? நோம்பு கஞ்சியும் சரி, ஹலீமும் சரி. பட் ஹலீமும் நான் வந்துட்டு ரொம்ப என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருந்தாங்க, நல்லா இருக்கும்டா அப்படின்னாங்க. என்ன இதெல்லாம் தின்னதே இல்ல வாழ்க்கையில, சும்மா இரு அப்படின்னு. சோ நீங்க ஹைதராபாத் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ரம்ஜான் டைம்ல வந்து சென்னையில நீங்க இது ட்ரை பண்ணலாம். சென்னையில போடுவாங்க. ரம்ஜான் டைம்ல எங்கேயுமே கிடைக்கும். பட் லாஸ்ட் இயர் நான் ட்ரை பண்ணல. பட் இந்த தடவை எப்படினாலும் கண்டிப்பா போய் தேடி பிடிச்சி சாப்பிடணும்னு இருக்கேன். அஸ்மத் ப்ரோ, துபாயில நீங்க என்ன வித்தியாசமான ஃபுட் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? வித்தியாசமான ஃபுட் ஏதாவது? வித்தியாசமான இல்ல ப்ரோ, சைனீஸ் நான் எல்லாமே இங்க தான் கிடைக்குது. சைனீஸ் சாப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி பிலிப்பினோ ஃபுட்லாம் சாப்பிட்டுருக்கேன். அதுனா அப்படி என்ன? பிலிப்பினோ ஃபுட்னா என்ன மாதிரி? பிலிப்பின்ஸ். ஓகே, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா தலைவா? நான்வெஜ் தான். அவரு பிலிப்பைன்ஸ்னு சொல்றாரு ப்ரோ. பிலிப்பைன்ஸா? ஓகே. கொலீக்லாம் இருக்காங்க, அவங்க எடுத்து வாங்கிட்டு வருவாங்க. ஓகே தான். ஆனா ஒரு மீன் சமையல் தான் ப்ரோ ரொம்ப கஷ்டம். ஆமா. இல்ல அங்க வந்துட்டு மீன். ஆமா இல்ல, ஆனா நான் போனப்ப எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா, இந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு நல்லா ரோல் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருப்பாங்க சூப்பர் மார்க்கெட்ல. அதை எப்ப வேணாலும் எடுத்து. ஆனா ரொம்ப கட்டையா இருக்கும், பாத்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் வச்சு. ப்ரோ இங்க சிம்பிள் ப்ரோ, இங்க ஃபுல்லா மேக்ஸிமம் ஃப்ரோசன் தான் ப்ரோ. ஆமா அதுலதான் ரொம்ப கஷ்டம். அந்த ஹீட்டுக்கு ரொம்ப உடனே வீணா போயிடும். ஆமா ரொம்ப கஷ்டம்ல. இப்போ வின்டர் தான் நல்லா இருக்கும். இப்ப பசிக்குதா? ஏப்ரல் வரையும் காத்துருங்க, நல்ல பிரியாணி சாப்பிடுவோம். பர்னி ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒரு இது கேட்கணும். நீங்க வயசு சொல்லாததுக்கு உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன் அதிகமா, அதனால சொல்ல மாட்டீங்களா? கேர்ள்ஸ் ஃபேன் இல்லங்க, நான் உண்மையை பரணி ப்ரோ, இது உண்மையை சொல்லிடுவோம், ரொம்ப மறைக்க வேணாம். அவங்க இந்த ஸ்பேஸ்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் டெய்லி அந்த ஸ்பேஸை கேக்குறாங்க. அது வந்துட்டு வெளியே அவர் சொல்ல மாட்டாரு.
அது வந்துட்டு இவரும் வந்துட்டு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு. அவங்களும் வந்துட்டு இல்ல நீ எனக்கு என்னோட சின்ன பையன் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் இல்ல நான் ஓன் ஏஜ் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த இதுல வந்துட்டு இவர் வெளில யார்ட்டையுமே இப்ப ஏஜ் சொல்றது இல்ல. அந்த பொண்ணு பேரும் சொல்லிட்டா பரணி ப்ரோ, நம்ம ஸ்பேஸ்ல தான் ஃபாலோவர்ஸ்ல தான். சொல்லுங்க. வேணாங்க ஏங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேரை நான் எப்படிங்க சொல்றது? நீங்க சொல்லுங்க. நீங்க தானே சொல்றேன், நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லாம நீங்க போனீங்கன்னா நான் சொல்றேன் எல்சா. அவ்வளவுதான், கரெக்டா சொல்லிட்டாரு. அது என்னோட பேக்கப் ஐடியோட நேம். உங்க பேக்கப் அந்த கதையெல்லாம் நாங்க கேட்கல தலைவா. எல்லாரும் பாஸ்வேர்ட் வைப்பாங்க, நீங்க பேக்கப் ஐடியா வச்சிருக்கீங்க. அதான் சொல்ல வந்தேன். எல்லாரும் பாஸ்வேர்டுக்கு வைப்பாங்க, இல்லைன்னா வந்து ஞாபகார்த்தமா பாஸ்வேர்டு மறக்க கூடாதுன்னு வேற ஏதாவது வைப்பாங்க, இல்ல யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து ஓப்பனா பேக்கப் ஐடியா வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட், எல்சா கிறிஸ்டியன் நேமா? அது ரொம்ப சந்தோஷம் தலைவா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்ல வெள்ளைக்காரங்க பேர் எல்லாமே கிறிஸ்டியன். அவரு இல்ல அவர் அமரன் மொமெண்ட்டுக்கு போறாருங்க, அமரன் மொமெண்ட்டுக்கு போறாரு. மம்முட்டி அதுவா? இல்ல நான் எல்சா ஏன் வச்சேன்னா ஃப்ரோசன்ல வர கேரக்டர் நேம்ன்றதுனால வச்சேன். ஏங்க எங்களுக்கு நாங்க உலக படம் பார்க்கல, எங்க கிட்ட காதுல எல்லாம் பூசுத்த கூடாது தலைவா, சரியா? ஃப்ரோசன் பார்த்தது இல்ல நீங்க? நாங்கெல்லாம் அந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்தது இல்ல. நாங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் நீங்களும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்பேஸுக்கே வரோம். இல்ல விடுங்க, இந்த வருஷம் நடக்கும், எல்லாம் நம்பிக்கையோட இருங்க. ஆனா விஷால் ப்ரோ பாருங்க, அவர் கட்டுக்கதையா இருந்தாலும் அவர் சிம்பு ஃபேன் ப்ரூவ் பண்றாரு. வயசு ஐயோ அஸ்மத் ப்ரோ, அவங்க சொன்னதெல்லாம் போய் நம்பாதீங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க ப்ரோ. ஐயோ அது அவருக்கும் தெரியும் பரணி ப்ரோ, இப்படி ஒரு வாட்டி அதுக்கு ஒரு 5 நிமிஷம் விளக்கம் கொடுக்குறீங்களே. இல்ல அந்த எப்படி டைம் ஆகுது நீங்க சொல்றது? அந்த கோபி சுதாகர் சொல்லுவாங்கல்ல, நான் தம்பி கத்துற கதையெல்லாம் சொல்றேன், அதே மாதிரி தான் இருக்கு ப்ரோ நீங்க சொல்றது ஃபுல்லா. இப்ப என்ன கேள்வி கேட்டீங்க? உங்க வயசு என்னன்னு கேக்குறாரு. வயசு என்னன்னு கேக்குறாரு. இல்ல நான் அவர் வயசு கேட்கல, அவர் வயசு சொல்ல மாட்டாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் அதிகமா இருக்காங்க அதனால சொல்ல மாட்டேன், பொதுவாகவே அதிகமா இருக்காங்க, அதனாலதான். ஆனா இப்ப அஸ்மத் நீங்க ஸ்பீடா சொன்னதுல எனக்கு வயசுன்றது வைஃப் அப்படின்னு கேட்டுச்சு. பரணி ப்ரோ இல்ல ப்ரோ, அதெல்லாம் ஆகாது ப்ரோ. அது நல்ல விஷயம் தான் நடக்குமா? நான் வீடியோ பிளே மாட்டினேன்டா எப்படி ப்ரோ நல்ல விஷயம் எல்லாம் நடக்கும்? இல்ல தலைவா, இந்த வருஷம் பாருங்க. எனக்கு அதான் தெரியல. ஆனா இந்த வருஷம் பரணி ப்ரோ அது நடக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. சாரி முதல்ல கல்யாணம் நடக்கும், அப்புறம் அதே சவுண்ட் டும் 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 சொல்றது போயிட்டாரு நேரடியா. இப்பயே கல்யாணம் பண்ணிட்டாருன்னா எண்ட் ஆஃப் தி இயர் சவுண்ட் கேட்கும். இல்ல ப்ரோ, ஆல்ரெடி லிவிங் டுகெதர்ல கூட வந்திருந்தாரா? அவ்வளவுதான், எல்லாரும் பரணி ப்ரோனா மொத்த படையே வருது. இல்ல பாருங்க, அவன் ஒரு வார்த்தையை பெய்யன்னு பேராக்கி போயிட்டாரு அவரு. பரணி வந்து சல்மான் கான் ஃபேன் ப்ரோ. சல்மான் கான் ஃபேனா? சிம்பு ஃபேனா? ஆமா, சல்மான் கான். ஆமா, கொஞ்ச நாள் லிவிங் டுகெதர்ல இருந்துட்டு கலட்டி விட்டுருவாரு. சல்மான் கான் மாதிரி சொல்றாப்ல. சல்மான் கான் தான், சேம் தான், அவ்வளவுதான். என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ, அதான் ப்ரோ லைஃப். திடீர்னு எல்லாரும் பரணி ப்ரோ ரவுண்ட் கட்டி. இல்ல சல்மான் கான் என்ன ப்ரோ வாழ்றாரு, லியோனார்டோ டிகாப்ரியோ வாழ்றாரு பாருங்க. அப்படியே போன வாரம் ஒரு பிக்கு பாக்குற எரிச்சலாயிருச்சு, வாழ்க்கையே டிப்ரெஷன்றாரு. இல்ல யார் ப்ரோ? லியோனார்டோ டிகாப்ரியோ. ஏங்க ஆனா நீங்க நீங்க எல்லாரும் சல்மான் கான் ஒரு பிளே பாயா சொல்றீங்க. என்ன நான் வந்துட்டு வெளில இருந்து பாக்குறப்ப அவர் ஒரு லைஃப் ஆஃப் ராமா தான் பாக்குறேன். அந்த ஆளுக்கு கல்யாணமே பண்ணிக்காம. இல்ல ஒரு நிமிஷம், என் லைஃப்ல ஏன் எல்லாம் இவ்ளோ இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? நான் கூட ஆமா ப்ரோ, நீங்க ரொம்ப நல்ல காரணம் நான் சொல்லுங்க, யார் சொல்லுங்க, மத்தவங்கள நீங்களா? நீங்க தான் பரணி, ஏன்னா நீங்க ஒரு நல்ல சோல் பரணி. எல்லாரும் வந்துட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவ்வளவுதான். இல்ல நான் நல்ல சொல்லலாம் கிடையாது. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு எல்லாமே கஷ்டப்படுற மாதிரி நீங்களா பண்ணக்கூடாதா சொல்லுங்க பரணி. எனக்கு எடுத்துமா பரணி ப்ரோ, நீங்க கேரளா நீங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணீங்கன்னா அங்கமலை டைரிஸ்ல ஒரு பெரிய தாம்பூல தட்டுல அடிச்சுப்பாங்க தெரியுமா எல்லாரும். அப்படியே கல்யாணம் கேரளா நடக்காது, கவலைப்படாது. நீங்க வந்து இப்ப இவர்கிட்ட பிரியாணி சொன்ன மாதிரி மதுரைக்கும் சென்னைக்கும் பக்கம் அந்த மாதிரி இப்ப கேரளா சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப கல்யாணம் கேரளா நடக்காது. நீங்க கற்பனை இப்பயே வளர்த்து கட் பண்ணிடுறேன். அப்படியே அதுவும் கிடையாது. ஆனா லொகேஷன் அன்டிஸ்க்ளோஸ்டு லொகேஷன் நடக்கும். பாண்டோராவா? இல்ல இன்னொரு சொல்லவா? சொல்லுங்க. ஷாக்கிங்கா இருக்கும், என்னோட வெட்டிங் பிரைவேட் வெட்டிங்கா இருக்கும். மொபைல் போன் தான் அலௌட் கிடையாது.
ரொம்ப பண்றியா? ஆனா சத்தியமா ஓரளவுக்கு தான் தங்கதுரை. ஆனா ரொம்ப பண்ற நீ. ப்ரோ பரணி ப்ரோ ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ் விற்க போறியா? இல்ல மாவீரன் ப்ரோ ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. நான் உண்மையா சொன்னா சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கிறேன். ஸ்மார்ட் பரணி வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க விஷயம்னா எதை சொன்னாலும் நோ 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 நோன்னு ஒரு லிஸ்ட் போட்டுருக்காரு. நீங்க பேசாம எஸ்ஆர் நோன்னு சில பேர் கேட்பாங்க. இவரு எஸ்ஆர் நோக்கே கேட்க தேவையில்ல, எல்லாரும் நோ மட்டும் கிளிக் பண்ணா போதும். செக் பாக்ஸ் நோ மட்டும் தான் கிளிக் பண்ண போறாரு. அவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க விஷயம்ல எதுவுமே நோ 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 நோட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஆமா அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ்ல பரணி ப்ரோ கமெண்ட்ல ஒரே நிமிஷம் ப்ரோ. கமெண்ட்ல அப்சல் அகமத்ன்றவரு ப்ரோ நீங்க அடோர் மூவி பாத்திருக்கீங்களான்னு கேட்டாரு. அடோர் மூவி எல்லாம் பல வாட்டி பாத்துட்டேன் தலைவா. அத நான் கருத்தை பதிவு பண்ணிக்க விரும்புறேன். அவ்வளவுதான். யாரும் சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க தலைவா. சொல்லுங்க. இல்ல ப்ரோ பரணி ப்ரோ கிட்ட என்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணேன்னா, நான் உலகத்துல எங்க இருந்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணா கண்டிப்பா ஒரு கல்யாணத்துக்கு நான் போகிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தா. எத்தனாவது கல்யாணம்னு கேளுங்க முதல்ல அவர்கிட்ட. இல்ல ரெண்டு விஷயம் இதுக்கு. நீங்க சொல்லதுலயே ஒரு நடந்தான்னு ஒண்ணு வார்த்தை சொல்லிட்டீங்க. அவரு சொன்னதுல என்னன்னா அவருக்கு நினைப்பாரு சொன்னாதானே பாரு அவரு. அதான் சொல்லிட்டேன்னு. இல்ல நான் வந்து சீரியஸா பிரகாஷ் ப்ரோட்ட சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆமா கல்யாணம் பரணி தலைவா நாளைக்கு தம்ப்நெயிலே இதான் தலைவா. பரணிக்கு திருமணமா இதான் தம்ப்நெயில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பிரகாஷ் நட்ட சொன்னேன் மூவி டாபிக் ஏதாவது போலாமா இல்ல தம்ப்நெயில் என்ன வைக்கலாம்னு கேட்டுட்டு இருந்தேன். கரெக்டா அமைஞ்சிருச்சா? இல்ல நான் வந்து பரணி பிரகாஷ் ப்ரோட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னா, சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கூட நான் ஸ்பேஸ்லயோ ட்வீட்லாம் கூட பண்ண மாட்டேன். சப்போஸ் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கூட நான் வந்து ட்வீட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கேன். சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இவ்வளவு பிரைவேட்டா எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். ஏன் அப்படி? என்ன ரீசன்? அதுதான் அது என்ன சொல்றது. ஆக்சுவலா அது ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஃபீலா தான் இருக்கும், புரியுது. பட் இருந்தாலும் தெரியலையே, ஒரு கல்யாணம்ன்றதை எல்லாத்தையும் சொல்லலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ஸ்பேஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களா இருக்கோம், வாண்டே சொல்ல மாட்டேன்டா வேணா அப்படின்னா எனக்கு புரியலையே. அப்படி இல்ல எனக்கு என்னன்னா, ஐயோ ஏதோ சொன்னா அப்புறம் எல்லாரும் வந்து ஓவரா பண்றான்டா அப்படின்னு. ஓவராலாம் பண்ண மாட்டேங்க. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அப்படிதான் நினைக்கிறாங்க. பர்சனல் விஷயங்கள்ல பர்சனலா இருக்கட்டுமே, அது ரொம்ப சோஷியல்ல வந்து எக்ஸ்போஷர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான். இது வந்து ஒரு சைடு இருக்கு. அப்போ இவர் ஒரு ஏகே, இந்த ஸ்பேஸோட ஏகே. அதனால கூட சொல்லலாம்ன்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. நான் அது இப்போ என்ன சொல்ல, எனக்கு அதனால தான் வந்து அந்த இப்போ சோஷியல் மீடியாலயே ஒருத்தவங்கள பார்த்து கல்யாணம் பண்றீங்கன்னா அந்த பொண்ணுடையாவது சொல்லுவீங்களா நாளைக்கு கல்யாணம்ன்ட்டு? அதே அப்படியே சொல்ல மாட்டாரு. இல்ல நைட் ஒய்ஃபே அந்த பொண்ணுதான்றப்ப எனக்கு புரியல. எனக்கு நைட் தூங்குறப்ப தாலி கட்டுவீங்களா? ஆமா ஆமா இப்பதான் புரியுது எனக்கு, எல்லாம் புரியுது. நல்லா இருக்கும். நாளைக்கு முடிச்சிடலாமா? ஆமா இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு, முடிச்சுக்கலாமான்னு தெரியல. சிம்பிளா ரொம்ப சிம்பிள். ரெட்ரோ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மென்ட், ஹாரிஸ் ராஜ் பர்த்டே ஸ்பெஷல், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இதெல்லாம் கட் பண்ணிரவா லாஸ்ட்ல? ஏங்க சும்மா இருங்க என்னங்க, நாளைக்கு எல்லாம் கேட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம போடுங்க, அப்லோட் பண்ணுங்க தலைவா. என்ன தலைவா நீ உங்க பார்ட்னர் வந்து கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல ப்ரோ. நான் கேட்டேன்டா நேத்து நீ பேசினத, நம்மள பத்தி அவ்வளவு நேரம் பேசிருக்கேன் பரணி ப்ரோ சொல்லுவாங்க. எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாளைக்கு சுகுமாரன் கூட்டுவாங்க இதுக்கெல்லாம். அதுதாங்க பயமா இருக்கு. இன்னைக்கு வரல அவரு. கொஞ்சம் ஒரு அவர் வந்தா இவருக்கு இன்னும் மேல பேசுவாரு. சுகுமார் ப்ரோ இல்லன்னா அவரு ஏதாவது அடிஷனலா 4 பாயிண்ட் பேசியிருப்பாரு. பட் நல்லா மீன்ஸ் என்ன சொல்ல, நாளைக்கு வந்தாருன்னா இதை வந்து கேட்பாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பாப்போம். சரி ஓகே பை எல்லாத்துக்கும். ஓகே பை 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 எல்லாருக்கும் பை, குட் நைட் எல்லாருக்கும் பை ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஸ்பேஸ். பை பை பை.